Good morning மக்களே காலை வணக்கம் அனைவருக்கும் Good morning everyone and மக்களே இன்னைக்கு ரிபப்ளிக் டேக்கான ஸ்பெஷல் மாரத்தான் ஸோ இதில் நம்ம கிராமர் கொஷின்ஸ் ப்ளஸ் vocabulary கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க மக்களே ஃபஸ்ட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு செஷன் இருக்கிறது தெரியுமா என்னன்னு தெரியல ஸோ ஷேர் பண்ணி விடுங்க சட்டு புட்டுன்னு வாங்க எல்லாரும் ஸோ ப்ரிப்பரேஷன்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும் நம்புகிறேன் நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டியிலேருந்து கொஞ்சம் கஷ்டப்படுற பீப்புளுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க மக்களே ஸோ அதனால் போக வேண்டியது இருந்துச்சு அதனால தான் குட்டி பிரேக் ஸோ நான் இந்த வீக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் உங்களுக்கு என்னென்ன செஷன்ஸ் அந்த வாரம் வரும்னு சொல்லிட்டு என்னென்னைக்கு வரும்னு சொல்லிட்டு அந்தந்த நாள் லைவ் வரேன் அண்ட் வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக வரேன் தீபன் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் செஷனுக்குள்ளே போகலாம் மக்களே அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பப்ளிக் டேக்கான ஸ்பெஷல் ஆஃபர் இன்னைக்கு போட்டிருக்கோம் ஸோ இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் இங்கிலீஷ்க்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் அண்ட் அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் பேட்ச்க்கான வீடியோ கோர்ஸ் இது ரெண்டுமே ஆஃபர் இருக்கு ஸோ பேங்கிங் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே கவர் ஆயிரும் ஆல் இன் ஒன் இது ஃபர்ஸ்ட் டைம் 75% ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே ஸோ இதில் பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸில் கிராமர் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வீடியோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஆல் இன் ஒன் vocabulary எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அண்ட் அட்வான்ஸ் பேட்சில் மெயின்ஸ் லெவலுக்கான எல்லா வீடியோஸும் அவைலபிளாக இருக்கும் ப்ளஸ் vocabularyயும் அவைலபிளாக இருக்கும் அண்ட் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் உங்களுக்கு ஏதாவது queries அப்படின்னா இதை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க மக்களே அண்ட் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ரீனா இங்கிலீஷ் சேனலில் vocabulary அண்ட் கிராமர் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கமிங் டு தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குட் மார்னிங் அது ஒரு வாரம் வராட்டி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு உங்கள் பேர்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கேன்னு இருக்க குட் மார்னிங் கம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு மக்களே ஸோ லெட்ஸ் சால்வ் ஒன் பை ஒன் ஒன்று நம்ம சால்வ் பண்ணலாம் although seeds are a regional community actually இந்த பார்ட்ல எரர் இருக்காது இது தவிர்த்து ஏதோ ஒரு பார்ட்ல எரர் இருக்கும் ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா அந்த பார்ட்ல எரர் இருக்காது ஸோ அதை தவிர்த்து வேற எந்த பார்ட்ல எரர் இருக்கு அப்படின்றது தான் நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ குட் மார்னிங் எவ்ரிவன் seeds are a regional community in India but by availing of modern opportunities that have extended their enterprises all over the country சரி இப்போ ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டாக ரீட் பண்ணுங்க அது குட்டி கொஷினோ பெரிய கொஷினோ சின்ன பார்ட் பை பார்ட்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா எரர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஆல் தோஸ் சிக்ஸ் ஆர் அ ரீஜனல் கம்யூனிட்டி ஒரு ரீஜனல் கம்யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டு தப்பு கிடையாது எதில் இன் இந்தியாவில் இன் ப்ரப்போர்ஷனுக்கான ஆப்ஜெக்ட் ஓகே பட் இங்கே எதுக்கு தகங்கலாம் பட்டு வரணும் ஆல்தோன்னு இருக்கு ஆல்தோனாலே ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கிளாஸஸை கனெக்ட் பண்ணக்கூடிய என்னதே கன்ஜங்ஷன் கனெக்டர் ஸோ அப்போ ஆல்தோ வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரக்கூடாது பட்டு வரக்கூடாது ஆல்தோ வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் இல்லைன்னா எட்டு வரலாம் பிரச்சனை இல்லை ஆனால் பட் எப்பயுமே வரக்கூடாது ஏன்னா போத் இன்ட்ரடியூஸ் கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராஸ்டிங் கிளாஸஸ் கான்ட்ராஸ்டிங் கிளாஸஸை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்போ அது தவறு அது தப்பு அப்போ இங்கே என்ன வரக்கூடாது பட் வரக்கூடாது although Sikhs are a regional community in India by availing the modern opportunities they have extended their enterprises all over the country அவ்வளோதான் ஸோ have பக்கத்தில் have plus V3 கரெக்டாக தான் இருக்குது பிரச்சனை இல்லை ஸோ ஒன்லி ஆப்ஷன் பியில் எரர் இருக்குது எரர் இஸ் இன் பார்ட் பி பட் வரக்கூடாது அடுத்தது
செஷனை ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. நிறைய பேருக்கு இருக்கும், இன்னைக்கு செஷன் இருக்கான்னு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ ஷேர் பண்ணி விடுங்க. Next question. ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா போங்க. Every community has the responsibility. என்ன இருக்கு? Responsibility இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, has. Every community subject has தான் main verb இருக்கு. Has what? Responsibility. என்ன இருக்கு? Responsibility இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இது இந்த சப்ஜெக்டுக்கான ஒரு காம்ப்ளிமெண்ட் நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ ஆஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரப்போசிஷன் பக்கத்தில் என்ன வரணும்? எஸ், ஒரு நவுனோ ப்ரொனவுனோ இல்லை ஜெரண்டோ வரணும். அப்போ எஜுகேட்டிங் ஜெரண்ட் வந்திருக்கு, கரெக்டு, பிரச்சனை இல்லை. எஜுகேட்டிங் இட்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஓகே, ஃபார் educating its next generation, responsibility of educating its next generation, comma, okay. For ஏனா ஃபார்ன்றது பாத்தீங்க அப்படின்னா தங்கங்களா பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், பிகாஸ்க்கு பதிலையும் ஃபார் யூஸ் பண்ணலாம். அது நிறைய பேருக்கு தெரியுமா என்ன அப்படின்னு தெரியல, பட் பிகாஸ்க்கு பதிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். So because education is the master key, okay, which will open, yes, will plus என்ன வரணும்? V1 வரணும். அப்ப இங்க opening கிடையாது, open. will be நாதான் ing வரணும். அப்ப இங்க தப்பு. will plus V1 base form of verb வரணும். So will open all closed roads. So option E ல error இருக்கு, that is in option C, right? Okay. Next one. ஒருவேளை 10:15 கிளாஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா, வழக்கம் போல எப்பயும் இருக்கிற மாதிரி. மக்களே கிளாஸ் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு செஷன் இருக்குன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. Telegraph triggered, okay, the development of new technologies, communication became progressively footloose, liberated from the constraints of space and time. சரி, ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா பாருங்க. இங்க இருக்காது the development of new technology. அப்ப the noun of noun, okay, correct. communication became, இங்க subject communication became, okay, ஆயிடுச்சு, மாறிடுச்சு. ஏன்னா triggered, இது past tenseல கொடுத்திருக்காங்க, pastல நடந்த ஒரு விஷயம் and அதனால வரக்கூடிய ஒரு எஃபெக்ட பத்தி பேசியிருக்காங்க. communication became progressively footloose. ஆக்சுவலா இங்கதான் தப்பு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சில adjective and noun நம்ம சேர்த்து போடுறப்போ there should not be a gap. For example, footloose. footloose அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, கொஞ்சம் புது வார்த்தையா இருக்கும். அதாவது கால் போன போக்கில் எங்கனாலும் போய்க்கிறது அப்படின்ற மாதிரி. இந்த டைரக்ஷன்ல தான் போகணும், இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற அவுத்து விட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல தமிழ்ல, அவுத்து விட்ட மாடா அந்த மாதிரி. எப்ப இந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கால் போன போக்கில் போறது. ஸோ அந்த தான் footloose அப்படின்னு சொல்லுவோம். unrestricted அப்படின்னு சொல்லலாம். able to travel freely அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃப்ரீயா டிராவல் பண்றது, எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம ஃப்ரீயா டிராவல் பண்றது. ஸோ அதை footloose அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே, ஃபைன். எஸ், அப்ப அது எப்படி இருக்கணும் அப்படின்னா foot loose. So both should be one word, in one word, both should be called in one word. ரெண்டும் ஒரே வேர்டு தான், footloose அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் தப்பு இருக்கு. ஸோ ஃபுட் தனியா, லூஸ் தனியா கிடையாது, footloose. liberated from the constraints of space and time. space and timeல இருந்து அந்த கன்ஸ்ட்ரைன்ஸ், அதாவது அந்த விஷயங்கள்ல இருந்து லிபரேட் ஆகி, அதாவது வெளியில வந்து தன் போக்கில் போறது. ஓகே, அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி will be the error. சி எங்க இருக்கு? ஆப்ஷன் டி ல இருக்கு. Then coming to the next question.
இப்போதான் எல்லாரும் உள்ள வரீங்க. ஆக்சுவலி நான் அந்த 10:15 கிளாஸ் வச்சு 10:15 நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல மக்கள். Next one. Many American politicians have been blaming the continuous loss of American jobs on globalization aided by digital technology. Okay. இப்போ யார் இதுக்கு கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மூணு வேர்ட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன? LOSE, LOOSE and LOSS. யார் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Difference between these three words. Yes. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது இழக்கிறது. இப்போ தி பெஸ்ட் வே டு லூஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? தி பெஸ்ட் வே டு லூஸ் வெயிட் இஸ் டூயிங் எக்ஸசைஸ். அந்த லூஸர் டினோட் பண்றது இழக்கிறது அத. ஓகேவா? அண்ட் LOOSE இருக்கு இல்லையா? இது வந்து எதை குறிக்குதுன்னா டைட் லூஸ். டைட்டுக்கு ஆப்போசிட். ஆப்போசிட் ஆஃப் டைட். TIGHT. டைட்டுக்கு ஆப்போசிட். TIGHT. டைட்டுக்கு ஆப்போசிட் இந்த லூஸ். சரியா? இந்த லாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டுக்கு ஆப்போசிட் லாஸ். ப்ராஃபிட் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட் இருக்குல்ல லாஸ் அது. ஓகேவா? ஸோ இந்த லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மணி ரிலேட்டடா வரும், இல்லை வெல்த் ரிலேட்டடா அந்த மாதிரி வரக்கூடியது. இந்த லாஸ் வந்து இப்போ ஒரு பர்சனை இழக்கிறது. ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ லூஸ்ன்னு மாற்றி படிச்சுட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூன்னு சொல்லுவோம் இல்லையா? அது சரியா? LOSE அப்படின்றது. அப்போ இங்கே என்ன வரணும்? Many American politicians have been blaming the continuous loss of American jobs. Loss of American job. Very good. Art and craft. Bala, Karthik. Very good. Right? Continuous loss of American jobs. Okay. That's it. And coming to the next one. பார்க்க தான் பெருசா இருக்கும், but questions are really easy questions. Answer. Awaiting more unambiguous medical assessments, WHO and International Commission, okay, on non-ionizing radiation protection have used available scientific evidence to provide exposure limit guidelines based on. Okay, so இங்க என்ன error இருக்கு? எஸ், நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. WHO and International Commission on Non-Ionizing Radiation Protection have என்ன வந்திருக்கணும்? have இருக்கு. அப்ப have பக்கத்துல V3 have used available scientific evidence to provide exposure limit guidelines. So evidence யூஸ் பண்ணி இந்த பர்టిక్యులர் லிமிட் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க, ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஆப்ஷன் B ல எரர் இருக்கு. ஆப்ஷன் C ல எரர் இருக்கு. that is in part D. right? That's it. ஒரு நிமிஷம், A பின்னாடி B பின்னாடி இங்க ஆப்ஷன்ஸ் தனியா கொடுத்திருக்காங்க, அது ஒண்ணும் இல்ல. Yes, have used. இது क्वेश्चन ரீட் பண்ணிக்கோங்கப்பா, எப்படி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. क्वेश्चனை ரீட் பண்ணிட்டு ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்க. இந்த ப்ளூ கலர் பார்ட்ல மட்டும் எரர் இருக்காது, மித்த பார்ட்ல எரர் இருக்கும். அது எந்த பார்ட்ல எரர் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். that's it. பேங்கிங் இங்கிலீஷ் அண்ட் அட்வான்ஸ் பேட்ச்க்கான
75% ஆஃபர் இருக்கு மக்களே. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வருஷம் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. Yes, perhaps one of the most talked about issues. இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், இதில் நீங்கள் கரெக்டாக என்னன்னு போடுங்க. Some of, many of, any of. ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? கவுண்டபிள், அன்கவுண்டபிள். இப்போ சம் ஆஃப் தி பாய்னு வருமா, சம் ஆஃப் தி பாய்ஸ்ன்னு வருமா? நீங்க தான் சொல்ல போறீங்க. நான் ஜஸ்ட் ஆன்சர் தான் போட போறேன். நீங்க கேட்டு உங்ககிட்ட கேட்டு தான் நான் போட போறேன். சம் ஆஃப்னு இருக்கு இல்லையா, சம் ஆஃப் தி பாய்ஸ் ஆர் சம் ஆஃப் தி பாய். அப்கோர்ஸ் சம் ஆஃப் அப்படின்னா இங்க எது குறிக்குதுன்னா இந்த ஆஃப் தீன் இருக்குல்ல தங்கங்களா, ஆஃப் தீன் இருந்துச்சுனாலே ஒரு பெரிய பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை குறிக்கிறப்பதான் ஆஃப் தீன் போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3/4 of the land. Okay, many of the students, some of the students. Okay, அப்போ இங்க பாருங்க some of the boys ன்னு வரணும். இதே இது சம் ஆஃப் தி அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாமா? அன்கவுண்டபிள்னா நான் எதை கேட்குறேன்னா வாட்டர், ஃபயர், வேற என்னது, வேற சுகர், சால்ட், இந்த மாதிரி அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாமா? தாராளமா யூஸ் பண்ணலாம். சம் ஆஃப் தி வாட்டர், சம் ஆஃப் தி கிரேவி. ஓகேவா? இப்போ மெனி, அஃப்கோர்ஸ் மெனி ஆஃப் தி பாய்ஸ், மெனி ஆஃப் தி கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாம். இதே இது பார்த்தீங்கன்னா மெனி வந்து அன்கவுண்டபிள் கூட யூஸ் பண்ண முடியுமா? மெனி ஆஃப் தி வாட்டர் சத்தியமா யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு. ஏன்னா மெனினாலே விரல் விட்டு எண்ணக்கூடியவைகளுக்கு தான் மெனின்னு சொல்லுவோம், நிறையான்னு சொல்லுவோம். ஆனா அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி நம்ம மெனி எதை, அன்கவுண்டபிள்ல நிறையான்றத எந்த வார்த்தையை வச்சு குறிப்போம்னா மச். ஃபார் எக்ஸாம்பிள் மச் சுகர், மச் சால்ட், மச் கிரேவி, இந்த மாதிரி குறிப்போம். அப்ப மெனி வந்து அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கூடாது, தப்பு. அண்ட் நன் யூஸ், எனி யூஸ் பண்ணலாமா? எஸ், எனி ஆஃப் தி பாய்ஸ் தாராளமா சொல்லலாம். எனி வந்து அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாமா? எனி அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? எஸ், எனி வந்து யூஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? இத தனியா இது கூட அட்டாச் பண்ணி பாருங்க தங்கங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், do you have any gravy with you? ஏதாச்சும் கிரேவி இருக்கா உங்ககிட்ட? ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த செஷன் முடிச்ச பிறகு நீங்க கமெண்ட் பண்றீங்க, இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனி ஆஃப் வாட்டர், எனி ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தீன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன் ஆஃப் தீனா நிறைய இஷ்யூஸ் இருக்கு, அதுல ஒரு இஷ்யூன்ற மீனிங், அப்ப இஷ்யூஸ் அப்படின்ற மீனிங்ல வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி எரர். அண்ட் அடுத்தது coming to the next question. Answer for the next question. With wealth reaped from corruption, அதாவது கரப்ஷன்னால வெல்த்தை வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க, அது மூலமா கரப்ஷன்னால வந்து வெல்த்தை வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க. ஓகே, politicians have more than enough money to engage the best lawyers and sail smoothly all the way from lower courts to the supreme courts. அதாவது politiciansக்கு அவ்வளோ காசு இருக்கு, லோவர் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஸ்மூத்தா அவங்க மூவ் பண்றதுக்கான எல்லா காசும் அவங்களுக்கு இருக்குன்றாங்க. அஃப்கோர்ஸ் இங்க நல்லா பாருங்க தங்கங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க சப்ஜெக்ட் என்னது,
politicians subject ஓகேவா இங்க have more than enough money have the main verb சரியா அப்ப what more than enough money மணின்றது தான் இத குறிக்கக்கூடியது அப்ப இதுதான் காம்ப்ளிமெண்டா இருக்கு ஓகேவா சென்டென்ஸை முடிவு பண்ண வைக்குது ஓகே முடிஞ்சிருச்சு அடுத்தது பாருங்க to engage எனக்கு தெரியும் main verb already முடிஞ்சிருச்சுனா main verb தான் have so it is the finite verb அது finite verb non finite verb அடுத்து வருது ஏன் non finite verbன்றது என்னது அதுக்கு direct subject இருக்காது and direct அது subject point out பண்ணாது அதுக்கு tense form இருக்காது ஒண்ணே எப்படி இருக்கணும் 2 plus v1 ன்னு இருக்கணும் இல்ல simply participle அதாவது gerund இருக்கணும் engaging ஓகே அந்த மாதிரி இருக்கணும் அப்போ இங்க 2 plus v1 வரணும் to engage the best lawyers ன்னு வரணும் so option B ல error இருக்கு error is in part B then coming to the next one next question China's plan to divert water from the Brahmaputra in Tibet to the parched Xinjiang region in China by building 1,000-kilometer long tunnel, the world's longest one, will prove to be an environmental disaster. Answer. Yes, of course, will plus v1 இது ரொம்ப easy will plus v1 அப்போ இங்க prove இருந்திருக்கணும் will prove okay option D ல error இருக்கு coming to the next one இது இருக்கு 2 3 வர மாதிரி பாப்போம் இந்த மாதிரி क्वेश्चंस பாருங்க 3 ஸ்டேட்மென்ட்ஸ் இருக்கு இதுல எந்தெந்த காம்பினேஷன் கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட்ஸ் ன்னு நீங்க போடணும் 3 காம்பினேஷன்ல இருக்கு இல்லையா எந்தெந்த காம்பினேஷன்ல கரெக்ட்டா இருக்கு அதான் நீங்க போடணும் கரெக்ட் காம்பினேஷன் சென்டென்ஸை புடிச்சு போடணும் India has failed to provide any concrete plans for its immediate neighborhood in South Asia with countries like Nepal and Sri Lanka demonstrating interest in partnering with China. சரி ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா போவோம் ஏன்னா அப்பதான் ஈஸியா நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும் so first பாத்தீங்கன்னா India has failed correct தான் has plus v3 to provide அடுத்து non finite verb correct any concrete plans any பக்கத்துல நம்ம plural போட்டுக்கலாம் singular போட்டுக்கலாம் தப்பு இல்ல for its immediate for proposition கான object noun கரெக்ட்டா தான் இருக்கு திருப்பி in proposition கான object South Asia noun கரெக்ட்டா தான் இருக்கு with proposition கான object with countries like Nepal and Sri Lanka ரெண்டு countries சொல்லிருக்காங்க அந்த ரெண்டு countries என்னன்னு சொல்லிருக்காங்க ஓகே அடுத்து வந்து என்னது ஒரு gerund வருது non finite verb ஓகே demonstrating what the verb கான object interested demonstrate பண்றாங்க எதுல in partnering with China கூட partner பண்றது இல்ல அப்ப ஆப்ஷன் A கரெக்ட்டா தான் இருக்கு தப்பு இல்ல தங்கங்களா இப்போ அடுத்து பாருங்க knowledge have knowledge has தான ஏனா சிங்குலர் knowledgeன்றது அப்ப அதுக்கு hasன்ற சிங்குலர் verb வந்திருக்கணும் அப்ப இது தப்பு அடுத்து the number of victims is increasing இது கரெக்ட் தான் the number of ன்றப்போ எனக்கு கவுண்ட குறிக்குது the number of அப்படின்றது it denotes the count total count குறிக்குது அதனால is நான் யூஸ் பண்றேன் கரெக்ட் இதே இது a number of அப்படினு இருந்துச்சுனா அது large number of அப்படின்ற மீனிங் நிறைய அப்படின்ற மீனிங் அது எதை குறிக்கும் of course அது எதை குறிக்கும் அப்படினா a number of அப்படின்றது a lot of அப்படின்ற மீனிங் so it denotes of course a plural verb அது கூட plural verb போடணும் அப்ப r போட்டுறணும் அப்ப இங்க கரெக்ட்டா தான் இருக்கு the number of அதனால is போட்டுருக்கேன் is increasing each year while the conviction rate of perpetrators continues to be abysmally low சரி இங்க conviction rate அப்படினு சொல்லி கொடுத்திருக்கேன்ல தங்கங்களா what is the meaning for conviction rate conviction அப்படினா என்னது first judgment belief opinion அப்படின்ற meaning judgment அப்படினு சொல்லலாம் ஓகே இப்போ இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படினா நிறைய victims increase ஆயிட்டே இருக்காங்க ஆனா அந்த judgment கொடுக்கிற ரேட் என்னமோ பாத்தீங்க அப்படினா perpetrators அப்படினு இருக்குலையா what is the meaning of perpetrators
perpetrators அப்படின்னா என்னது? இல்லீகல் இம்மாரல் ஆக்ட் பண்றவங்க அவங்கள தான் perpetrators அப்படின்னு சொல்லுவோம். சரியா? perpetrators continues to be abysmally low. actually இங்க லோன்றது என்னது? எதை குறிக்குது தங்கங்களா? லோன்றது கம்மியாகுது, கண்டினியூஸ் டு பி லோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ரேட்டை குறிக்குது. அப்போ அட்ஜெக்டிவா இருக்கு. அப்போ அட்ஜெக்டிவை டினோட் பண்றதுக்கு ஐ நீட் அன் அட்வர்ப். அட்வர்ப் பாத்தீங்க அப்படின்னா அபிஸ்மல் அப்படின்றது அட்ஜெக்டிவ். அபிஸ்மலி அப்படின்னா தான் அட்வர்ப். அபிஸ்மல் அப்படின்னா அதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃபுல்லான, எக்ஸ்ட்ரீமான, ரொம்ப பேடான அப்படின்றத குறிக்கக்கூடியது. அப்போ அபிஸ்மலி லோ, ABYSMALLY, அபிஸ்மலி லோ. சரியா? புதுசா ஒரு சிலருக்கு இந்த வார்த்தை புதுசா இருக்கலாம். அபிஸ்மலி லோ. ஓகேவா தங்கங்களா? ரொம்ப மோசமான அப்படின்ற மீனிங். அப்போ ஒன்று மட்டும்தான் கரெக்டாக இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். அடுத்தது இதில் பார்க்க தான் இப்போ பெருசாக இருக்கு. இட் இஸ் ரியலி ஈஸி தான். எஸ் கார்த்திக், கரெக்ட் தான் நீங்க. Visitors acquainted with the history of the Brazilian city of campaigns, அதாவது பிரேசில்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. சரியா? will probably find it hard to imagine that it was once home to ancient wooden sugar mills and slave-run coffee plantations. ஓகே, இதில் ஏதாவது யாராவது கண்டுபிடிச்சிங்களா? ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான் தங்கங்களா. விசிட்டர்ஸ் சப்ஜெக்டு, வேர்பு, திருப்பி ப்ரப்போஷனுக்கான ஆப்ஜெக்ட், திருப்பி நவுன் ஆஃப் நவுன், தி நவுன் ஆஃப் நவுனாக இருக்குது, திருப்பி இன்னொரு ப்ரப்போஷனுக்கான ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேம்பெயின்ஸ் வித். ஓகே, இது முடிஞ்சிருச்சு ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ இது திருப்பி இந்த இடத்துல வில் ஃபைண்ட் வேர்ப், மெயின் வேர்பு. Oh, okay. Acquainted, visitors acquainted with. Fine. ஓகே, கரெக்ட் தான். அப்போ திருப்பி வேர்ப், வில் ஃபைண்ட் வேர்ப், என்ன ஃபைண்ட்? இட், இந்த வேர்புக்கான ஆப்ஜெக்ட். ஹார்ட் டு இமேஜின், 2 + V1 நான் ஃபைனைட் வேர்ப், கரெக்ட் தான். தட் ஒரு கன்ஜங்ஷனு, திருப்பி ஒரு கிளாஸை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இட் சப்ஜெக்ட், வாஸ் மெயின் வேர்ப், ஒன்ஸ் ஹோம் ஆப்ஜெக்ட். ஓகே, சாரி ஆப்ஜெக்ட் இல்லை, இந்த வாஸ் காம்ப்ளிமெண்ட். ஹோம், 2 ப்ரப்போஷனுக்கான ஆப்ஜெக்ட். பக்கா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. தெர் இஸ் நோ எரர். அடுத்தது டெஸ்பைட் ரீசன்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்த போதிலும் பிரேசில் ஸ்டில் நீட்ஸ் டு ஓவர்கம். பிரேசில் சிங்குலர் சப்ஜெக்ட், அப்போ நீட்ஸ் போட்டிருக்காங்க. கரெக்ட். டு ஓவர்கம், 2 + V1 நான் ஃபைனைட் வேர்ப். ஓவர்கம் எது? சேலஞ்சஸ். இந்த வேர்புக்கான ஆப்ஜெக்ட் சேலஞ்சஸ். டு இம்ப்ரூவ் இட்ஸ் இன்னோவேஷன் சிஸ்டம். ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது, தப்பு இல்லை. அண்ட் அடுத்தது embattled Australian Prime Minister Malcolm Turnbull said he will soon call a meeting to determine. தப்பு தான், அது ரொம்ப ஈஸி. 2 + V1. அப்போ கொஸ்டின் தான் தங்கங்களா பெருசா இருக்கு. ஆன்சர் ஈஸி, B1 and 2 மட்டும்தான் தப்பு. ஓகே, embattled Australian Prime Ministerன்னு கொடுத்துருக்காங்கல்ல. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் embattled? அம்பேட்டில்ட் அப்படின்னா மீனிங் என்ன? எல்லாத்துக்குமே மீனிங் பார்த்துட்டு போங்க. ஒரு நோட்டு பெண்ணோட வந்திருந்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி, உங்களுக்கு நோட் பண்றது இருக்கு. இன்வால்வ் இன் வார், வார்ல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க அப்படின்ற மீனிங். வார்ல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க அப்படின்ற மீனிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப சப்பையாக தான் இருக்குது கொஷின்ஸு. ஆனால் கொஷினில் பெருசாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்னோவேஷன்ஸ் வராதா? எங்கே இன்னோவேஷன்ஸ் வராதா? நவுனை எப்பயுமே மாற்றக்கூடாது தங்கம். தாரணி, நவுனை மாற்றவே மாற்றாதீங்க. ஒரு நவுனை வச்சு வேர்பை தான் மாற்றணும். ஏன்னா தப்பாக இருக்கிற ஒன்றை தான் மாற்றணும். கரெக்டாக இருக்கிற ஒன்றை இன்னொரு கரெக்டானதுனால ரீப்ளேஸ் பண்ணவே கூடாது. Global carriers have flock. Okay, இங்க subject plural verb correct.
to India, lured by attracted by domestic travel boom. இங்க டிராவல்கான அந்த ஸ்கோப் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி அதனால அட்ராக்ட் பண்ணப்பட்டு குளோபல் கேரியர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு நேரா படையெடுத்து வந்திருக்காங்க. வாட்ஸ் எக்ஸ்பெக்டட் டு பி தி world's third biggest aviation market by 2025. Of course, perfect. இங்க எரரே இல்ல, பக்கா கரெக்டா தான் இருக்கு. ஓகே, as we warned a little weeks ago. தப்பு தானே தங்கங்களா? little weeks agoன்றது கரெக்டா? few weeks ago தானே சொல்லணும். little எப்ப யூஸ் பண்ணுவேன்? for uncountable. few வந்து countable. இப்ப week எல்லாம் என்னால என்ன முடியும்? 1 week, 2 weeks, 3 weeks அப்படின்னு சொல்லி I can count the weeks. But little பொறுத்த வரைக்கும் little salt, little sugar, little water, so I can't count. அப்போ இங்க கவுண்டபிளுக்கு முன்னாடி a few weeks ன்னு போட்டிருக்கணும். அப்ப இங்க இந்த தப்பு இருக்கு. Ministry of Civil Aviation, okay, sub noun of noun, sub verb இங்க announced, has announced main verb, a policy, object, allowing, okay, இங்க gerund participle இருக்கு, non-finite verb, allowing individuals and companies to fly drone, திருப்பி 2 plus v1 non-finite verb, to fly drones from December 1 ல இருந்து drones பறக்க அனுமதி கொடுத்திருக்காங்க. So of course பாத்தீங்க அப்படின்னா இது கரெக்டா தான் இருக்கு. So 1 and 3 is right. So option 2 மட்டும் தான் error. Option C. Next one. Next question. Instead of simply digitizing a paper-based process for registering and operating drones, India has formulated an all-digital process. Super, correct ah da irukku. Ena instead of simply digitizing, okay, off preposition பக்கத்துல gerund வந்திருக்கு, correct. A paper-based process, okay, what? Object. So, okay, அடுத்தது for preposition கான object அப்ப gerund இருக்கு, correct. Registering and operating drones, okay. அடுத்து இது வந்து ஒரு phrase, இதுக்கு அப்புறம் தான் main class-ஏ வருது. India has formulated an all digital process, correct தான். ஆளுக்கு முன்னாடி and கொடுத்திருக்காங்க, ஆர்டிகலும் கரெக்டா தான் இருக்கு. Research singular, so shows, correct, shows that 56% of Indian shoppers ditch, okay, shoppers plural, அப்புறம் ditch அப்படின்ற pluralக்கான verb form கரெக்டா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. Okay, ditch their shopping carts தானே, their அவங்களுடைய shopping carts, அப்ப இங்க their னு வந்திருக்கணும். Despite persistent requests from the government officials and research institutions, China has not provided sample for the danger of virus, இல்ல dangerous virus ன்னு இருந்திருக்கணும். So 2 and 3 ல error இருக்கு, only 1 is free from error, option A. அடுத்தது இங்க much people அப்படின்னு சொல்லி போடலாமா தங்கங்களா? much people. நான் இப்பதான் சொன்னேன், மெனி தான் நம்ம போடணும், மெனி தான் கவுண்டபிளுக்கு முன்னாடி போடணும். ஓகே, டேஞ்சர் யார் கேட்டிருக்கீங்க? கோகுல் இன்ஸ்டா. டேஞ்சர் அப்படின்றது நவுனா யூஸ் பண்ணுவோம் தங்க, டேஞ்சரஸ் தான் அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணுவோம். அப்ப வைரஸ்ன்றது ஒரு நவுனை குறிக்கிறதுக்கு எனக்கு அட்ஜெக்டிவ் வேணும். அப்ப டேஞ்சரஸ் இட்ஸ் an adjective. Okay, அப்ப much people தப்பு, ஏனா people countable, அப்ப many யூஸ் பண்ணனும். So this is the error here. And அடுத்தது
citizen action and litigation has forced the project proponents and the Ministry of Urban Development to state that they will revise their plans. Okay, they will revise, correct. India has forced, has plus v3, correct. Appo everything is right. Okay, அடுத்தது despite close diplomatic exchanges, okay, close ஆன பயங்கர டிப்ளமேட்டிக்கா நிறைய விஷயங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிற பொழுதும் key defense agreements have not been, agreements plural, so have, correct, not yet been completed. முக்கியமான agreements complete பண்ணப்படவில்லைன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது right, so 2 and 3 is right, so option D, 2 and 3 is right. அடுத்தது இது எப்படின்னா ஏதோ ஒரு பார்ட்ல எரர், இது கூட ஈஸியா தான் இருக்கு, ஒன்னு எரர்லாம் ஈஸி. நம்ம क्वेश्चंस வச்சு பண்ணுவோம், அதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கான்னு பாப்போம். ஆன்சர், இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்கப்பா. இதுவும் என்ன அப்படின்னா எதெல்லாம் மீனிங்ஃபுல்லி கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1 minute உங்க கமெண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களே கமெண்ட் இதாயிடுச்சு. yes அந்த question ஆமா citizen action and litigation. yes, அப்போ have தான் தங்கங்களா வரணும், have தான் வந்திருக்கணும். have forced the project proponents, so அதுவும் தப்பு தான். so only 3 correct தான். good citizen action and litigation. correct தான் தங்கங்களா. millions of organism inhabits the sunlit water and they are far more diverse than scientists even imagined. okay, இந்த இடத்துல என்ன எரர் இருக்கு? ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா நீங்க பொறுமையா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. of course this is right. researchers reported the results of the first, இப்ப இந்த மாதிரி தான் நமக்கு டவுட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் ரிப்போர்ட்டட் தி ரிசல்ட்னு நம்ம சொல்லக்கூடாதா? அதாவது எப்பயுமே நவுனை நம்ம as it is கன்சிடர் பண்ணோம், அது தப்பா இருந்தா மட்டும்தான் மாற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சீனரிஸ் அப்படின்னு இருக்குன்னா அப்போ சீனரிஸ்ன்ற வார்த்தை இல்லை, அப்போ சீனரிஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது தப்பு, சீனரின்னு மாற்றலாம். ஆனால் ரிசல்ட்டும் இருக்கு, ரிசல்ட்ஸ்னு வார்த்தை இருக்கு, அதோட ப்ளூரல் ரிசல்ட்ஸ். அப்போ நவுன் அவங்க கொடுக்குற நவுனை நம்ம மாற்றக்கூடாது, அதை எப்பயுமே மைண்டில் ஏற்றிக்கோங்க, சரியாப்பா? Researchers reported the results of the first global survey of plankton. okay, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. The miniature animals, algae, bacteria and viruses that float in the open sea. Of course, இங்க ஏதாவது எரர் இருக்கா? அப்ப இங்க millions of organisms தானே வருது. இது யாருமே சொல்லலையே, சொல்லியிருக்கீங்களா? inhabit தானே தங்கங்களா? millions of organisms. நான் முன்னாடி क्वेश्चन அந்த haveன்னு சொல்லிட்டு நான் அடுத்து இந்த क्वेश्चन வந்ததால டக்குன்னு அப்படியே பார்க்கல. millions of organisms அப்ப plural, அப்ப inhabit தானே வரணும் இங்க. inhabit the
sunlit water. Plural ல தங்கம், அப்ப எப்படி எஸ்ல முடியும்? inhabit அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஆக்குப்பை பண்றது. ஆக்குப்பை பண்றது அப்படின்னு அர்த்தம். சரியாப்பா? inhabit அப்படின்னா ஆக்குப்பை பண்றது அப்படின்னு அர்த்தம். millions of organisms occupy the sunlit water. occupy. ஓகேவா? அப்ப இங்க inhabit வந்திருக்கணும். அப்ப இங்க எரர் இருக்கு. ஓகே. சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க எரர் இல்லைன்னு பார்த்துட்டோம். the data will help plus v1 correct. Scientists better understand. Data will help scientists better understand the lives of plankton, okay, and how plankton communities will respond to a changing climate, of course. Floats varada ma'am, plankton noun. எங்க கேக்குறீங்கப்பா floats வராதான்ட்டு? பாருங்களேன், ஒவ்வொன்றாவே நான் போகிறேன், மெதுவாக போகிறேன், ஆன்சர் பண்ணுங்க. இங்கே பாருங்க, ரிசர்ச்சர்ஸ், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், ரிசல்ட்ஸ், திருப்பி ப்ரப்போசிஷன், ஆஃப்ன்றது ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட், அடுத்து தி, நவுன், ஆஃப், நவுன் கரெக்டாக தான் இருக்கு. மினியேச்சர் அனிமல்ஸ், ஆல்கே, பாக்டீரியா அண்ட் வைரஸஸ். ஓகே, அப்போ இது எல்லாமே ப்ளூரல். அப்போ ப்ளூரலை தான் குறிக்குது. இந்த தேட்ன்றது எதை குறிக்குது? இந்த மினியேச்சர் அனிமல்ஸ், ஆல்கே அண்ட் பாக்டீரியா, வைரஸஸ் இது எல்லாத்தையுமே குறிக்குது. அப்போ ப்ளூரல். அப்போ இந்த ப்ளூரல் தான் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனா இருக்கு. அப்போ இங்கே ஃப்ளோட் தானப்பா வரணும். சுகந்த பிரியா, ஃப்ளோட் கரெக்ட் தானப்பா? அப்போ இங்கே கரெக்ட் தானே, பிரச்சனை இல்லை. இது டவுட்டே இல்லை யாருக்கும், எந்த டவுட்டும் இல்லைல்ல. ஓகே, இப்போ நான் அடுத்த கொஸ்டின் போடவா? வாங்க. there is data will help scientists. data scientists ஹெல்ப் பண்ணும். better understand, to better understand the lives of. the data will help the scientists to better understand, to understand. okay, so to வந்திருக்கணும். the state data will help the scientists to better understand the better understand, to understand better. ஓகே, அப்ப இங்கேயும் தப்பு தான். என்னன்னா இங்க நல்லா பாருங்க, தி டேட்டா சப்ஜெக்ட் வில் ஹெல்ப், ஓகே, ஆப்ஜெக்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க என்னது, சாரி, வில் ஹெல்ப் வேர்ப், வில் ஹெல்ப் ஆப்ஜெக்ட், சயின்டிஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட். முடிஞ்சிருச்சு. ஓகேவா? முடிஞ்சிருச்சு. அடுத்து திருப்பி டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். நல்லா பாருங்க தங்கங்களா, இங்க அடுத்து ஒரு நான் ஃபைனைட் வேர்ப் வரணும். நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்னா எப்படி இருக்கணும்? 2 plus v1 இருக்கணும். அப்ப to understand better the, to better understand the, okay, to better understand the lives of plankton. அப்ப to better இங்க 2 plus v1 வந்திருக்கணும். கரெக்டா? ஏன்னா 2 plus v1 தான் நான் ஃபைனைட் வேர்ப். ஓகே, ஒன் செகண்ட். அப்போ இங்க வேர் இன்ஃபினிட்டிவா வந்திருக்கா? ஏன்னா நம்ம இது நம்ம ஹெல்ப் இருக்குல்ல, யோ, எஸ் 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 எஸ், நம்ம இங்க பாருங்க தங்கங்களா, ஹெல்ப் இருக்குல்ல தங்கங்களா, ஹெல்ப், கெட், மேக், இது எல்லாமே இந்த ஹெல்ப், கெட், மேக் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இது பக்கத்துல நம்ம போடுறது என்னவா இருக்கணும்? bare infinitives இருக்கணும். because these are causative verbs. இது எல்லாமே causative verbs ன்னு சொல்லுவோம். என்னடா இதான் பார்த்தேன், ஹெல்ப்ன்ற வேர்டே நம்ம நோட் பண்ணல. ஆக்சுவலி இந்த சின்ன சின்ன தப்புகள் நம்ம பண்ணுவோம் மக்களே, கொஞ்சம் கவனமா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. என்ன அப்படின்னா எப்போ போலாம் இந்த ஹெல்ப், கெட், மேக் அப்படின்ற வார்த்தைகள் causative verbs அப்படின்ற கான்செப்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ கோர்ஸ்ல. எதுல? கிராமர் கோர்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருப்போம் causative verb வந்துச்சு அப்படின்னா அது கூட வர்றது நான் என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்பா இருக்கணும்? பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb, bare infinitive இருக்கணும். 2 plus v1 போடக்கூடாது. ஓகேவா?
have, let, have, let இது எல்லாமே causative verbs. For example, கரெக்ட் தான் தங்கங்களா. help to better understand கிடையாது, help better understand, because இங்க helpன்றது causative verb. causative verb அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா B1 bare infinitive தான் வரணும். இப்போ 2-3 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்றேன். let me go. இந்த இடத்துல letன்றது causative verb. அப்ப இங்க பாத்தீங்கன்னா let me to go ன்னு சொல்லி வரக்கூடாது, let me go தான். ஏன்னா இங்க ஒரு verb எனக்கு தெரியும், ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா மெயின் verb இருக்கு அண்ட் அதை தொடர்ந்து இன்னொரு verb வருது அப்படின்னா அது என்ன verb இருக்கணும், நான் ஃபைனைட் verb இருக்கும். நான் ஃபைனைட் verb என்னவா இருக்கும், 2 + V1 இருக்கும், இல்ல அப்படின்னா ஜெரண்டா இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சது. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா let இருக்கு இல்லையா, letன்றது இங்க மெயின் verb causative verb இருக்கு. அப்ப causative verb இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் let me. ஓகே, சோ முடிஞ்சிருச்சு verb. இங்க இந்த இடத்துல யூன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து மறைஞ்சிருக்கு. ஓகேவா, சோ let me to go சொல்லக்கூடாது, let me go. ஏன் அப்படின்னா இது letன்றது causative verb. causative verb அப்படின்றது டைரக்டா அந்த verb ஒரு ஆக்ஷனை பண்றதுன்றது கிடையாது. அங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷனை பண்ண வைக்கிற வார்த்தைன்னு இருக்கு இல்லையா, அதை தான் causative verbs ன்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஆக்ஷனை பண்ண வைக்கிற வார்த்தைகள்லாம் என்னென்னா இந்த மாதிரி help, let, make, get. ஃபார் எக்ஸாம்பிள் she makes her laugh. அப்ப அந்த இடத்துல makesன்றது மெயின் verb, to laugh ன்னு போடக்கூடாது, she makes her laugh தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா makesன்றது causative verb. அந்த இடத்துல அது அந்த அடுத்து ஒரு ஆக்ஷன் நடக்கிறதற்கான காரணமா, அதாவது அதுதான் காஸ் ஆக இருக்கிறது. ஸோ இந்த causative verbs வரப்போலாம் bare infinitive வரணும், 2 + V1 வரக்கூடாது. ரைட், ஓகே. அப்போ ஹெல்ப் இருக்கு. ஸோ ஹெல்ப் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டு தான், தப்பு இல்லை. வேற எது கரெக்டுன்னு சொல்லி பார்த்தோம், ஆப்ஷன் 2 கரெக்டு தான். ஸோ 2 and 3 ஆர் ரைட் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் டி ஒன்லி 1 தட் இஸ் ராங். தப்பாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ். இது தப்பு தான்ப்பா, இன்ஹாபிட்னு தான்ப்பா வரணும். இந்த ஆப்ஷனை பார்க்குறாதீங்க, நான் சொல்கிற ஆப்ஷனை மட்டும் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன். Next, much of these organisms சொல்லலாமா? of course சொல்லலாம், தப்பு இல்லை. much of these இருக்கு இல்லையா, எஸ். நல்லா பாருங்க தங்கங்களா. சும்மா டெஸ்ட் பண்றேன்ப்பா. இங்க பாருங்க, ஆர்கானிசம்ஸ்ன்னு இருக்கு. அப்ப ஆர்கானிசம்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது கவுண்ட் பண்றது 1. நானும் சும்மா சொல்றேன், அதுவும் கரெக்ட்னு சொல்லிட்டு போறேன். மெனி ஆஃப் தீஸ் ஆர்கானிசம்ஸ் தானே இருக்கணும். இப்பதானே நம்ம பார்த்தோம் கவுண்டபிள் நவுனு, அப்ப மெனின்னு தானே இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ மெனி ஆஃப் தீஸ் ஆர்கானிசம்ஸ், ஆர்கானிசம்னாலே உயிரினங்கள் கவுண்ட் பண்ணக்கூடியது. அப்போ மெனி ஆஃப் தீஸ் ஆர்கானிசம்ஸ். ஓகே சார், கரெக்டு. ஸோ இந்த இடத்துல மெனி தப்பா இருக்கு. மெரைன் பைட்டோபிளாங்டன் ஆல்சோ ஃபிக்ஸஸ். ஓகே, இது ஒரே ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ பைட்டோபிளாங்டன் ஃபிக்ஸஸ். Okay, plural, sorry, singular subject, singular verb, correct தான். About preposition, preposition கான object, that relative pronoun gets released into the earth's atmosphere. Okay, right.
For this reason, some have suggested. இந்த ரீசன்காக இப்போதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபார்ன்றது பிகாஸ்க்கு பதிலாகவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு because of this reason some have suggested ன்னு இருந்திருக்கணும் have plus v3 have suggested manipulating plankton to stem global warming. Okay, so global warming to stem global warming னு கொடுத்திருக்காங்க இல்லையா to stem அப்படினா மீனிங் என்ன தங்கங்களா to stem something else. To stem அப்படினா மீனிங் என்னது நவுனா ஸ்டெம்மை யூஸ் பண்ணுவோம் அரைஸ் ஃப்ரம் அதிலிருந்து அரைஸ் ஆகுறது அதிலிருந்து உருவாகிறது அதை குறிக்கிறதுக்கு தான் டு ஸ்டெம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் சரியா ஸோ இங்கே அது கரெக்டு தான் ஆப்ஷன் 3ல எரர் இருக்கு ஏன்னா ஹேவ் பிளஸ் v3 யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஆப்ஷன் 1 and 2 ரெண்டும் தப்பு only 2 is right option A. Okay. Next one. To stem not to arise from. To stem not to arise from அப்படின்ற மீனிங் பா next one. Plankton is our planet's most prolific life form and the food it generates makes up the base layer of global food chain. Okay. The variety of shapes among okay firstல இருந்தே போவோம் firstல ஏதாவது எரர் இருக்கா of course எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு plankton subject is our planet's most prolific life form okay perfect and the food it generates makes up the base layer of global food chain okay right perfect the variety of shapes among plankton species shapes plants on land okay variety of shapes among plankton species okay fine okay answer 2 and 3 very good 2 and 3 1 and 3 so first one கரெக்ட்டா தானே இருக்கு பிரச்சனை இல்ல so அடுத்து பாத்தீங்க அப்படினா variety of shapes among plankton species species குள்ள இருக்கிற variety of shapes plants on land showing more range in size than the difference among moss and redwood trees okay fine there are more plankton cells in the sea than our current count of stars in the entire universe okay fine suppose makes up எதை மீன் பண்ணுதா actually makes up இத குறிக்குதுப்பா இட்ட குறிக்குது இட்ன்றது singular pronoun அதனால அது singular வார்த்தை குறிக்குது அதனால அது கரெக்ட் தான் இப்போ இங்கே நல்லா பாருங்களே தங்கங்களா இது எதை குறிக்குது அப்படின்றத நல்லா பாருங்க எஸ் அதாவது இது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கொஸ்டின் தாங்க இப்போ இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா
Yes, actually, yes, variety of shapes between plankton species. நல்லா பாருங்க, இந்த ரெண்டு ஸ்பீசிஸ் தான் கொடுத்துருக்காங்க கரெக்டா. இந்த ரெண்டு ஸ்பீசிஸ் அதாவது மாஸ் அண்ட் ரெட்வுட் ட்ரீஸ் இந்த ரெண்டு ஸ்பீசிஸை கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க பிட்வீன் வந்திருக்கணும், பிட்வீன் பிளாங்டன் ஸ்பீசிஸ். அண்ட் இதே இது இங்க பாருங்க, ஷேம்ஸ் பிளான்ஸ் ஆன் லேண்ட். ஓகே, ஷேம்ஸ்னா மீனிங் இங்க என்ன தங்கங்களா வந்திருக்கு. ஆக்சுவலா இதுக்கு இந்த இடத்துல எனக்கு பெர்ஃபெக்ட்டா மீனிங் செட் ஆகல, அதாவது உங்களுக்கு மீனிங் எனக்கு புரியல அப்படின்னா கூட, ஷேம்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஹியூமிலியேட் பண்றது, மாடிஃபை பண்றது, ஒரு விஷயத்தை மாடிஃபை பண்றது அப்படின்ற மீனிங். அப்போ இங்க வேர்பா கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்பீசிஸ் ப்ளூரல். அப்போ வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் between plantain species. அப்போ இங்க variety of shapes இதுதான் the variety. அப்போ shapes கரெக்ட் தான், ஏன்னா the variety of shapes ன்னு கொடுத்துருக்கிறப்போ அது கரெக்ட் தான். பட் இங்க இந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் தங்கங்களா. என்ன அப்படின்னா அடுத்துதான் இருக்கு, எப்பயுமே ஃப்ரண்ட்ல இருக்கும், நம்ம அதனால பிட்வீனா அமாங்கா அப்படின்றத போட்டுருவோம் கரெக்டா. ஆனா பாத்தீங்க அப்படின்னா இங்க அதுக்கு அடுத்து வந்திருக்கு. அப்ப அடுத்து வர்றப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஓகே சிங்குலரே போட்டுடலாமா ப்ளூரல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதை கொஞ்சம் கிளியரா பாருங்க சரியா. ஓகே, இது கரெக்ட் தான், ஷேம்ஸ்ன்றது கரெக்ட் தான், இது கரெக்ட் தான் தங்கம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தெளிவா பாருங்க எது சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு, வெரைட்டி தான் சப்ஜெக்ட், ஆஃப் ப்ரப்போசிஷன் ஷேப்ஸ் ப்ரப்போர்ஷனுக்கான ஆப்ஜெக்ட், வெரைட்டி தான் சப்ஜெக்ட். அப்போ தி வெரைட்டி, அப்போ அந்த வெரைட்டி, வெரைட்டிஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்க ஷேம்னு போட்டிருக்கலாம். பட் வெரைட்டி சிங்கிள் தான் கொடுத்துருக்காங்க, சிங்குலர் நவுன் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ சிங்குலர் வேர்ப், அது கரெக்ட் தான், பிரச்சனை இல்லை சரியா, அது கரெக்ட் தான். பட் இங்க அமாங் வராது, பிட்வீன் வரணும், அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ரைட், அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, தட்ஸ் இட். ஓகேவா, அப்போ 1 and 3 கரெக்டாக தான் இருக்கு, only 2 as error ரைட். அடுத்தது ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு, பட் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். அண்ட் கைஸ், உங்களுக்கான பேங்கிங் இங்கிலீஷ் கம்ப்ளீட் பேசிக்ஸ்ல இருந்து இருக்கு, எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பின் பண்ணியிருக்கேன், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்கிங் இங்கிலீஷ்க்கான கோர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் மெயின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அட்வான்ஸ் பேட்ச்க்கான கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வர்த்தாக இருக்கும். இந்த வருஷம் நிறைய பேர் கிளியர் பண்ணவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. இல்ல அந்த பிளான்டன் ஸ்பீசிஸ் எதை குறிக்குதுன்றத பார்க்கணும் தாரணி. Oceans absorb, okay, most of the heat produced from greenhouse gas buildup and temperature is only projected to increase. Okay. Oceans absorb, correct தான். The most of the heat produced from greenhouse gas buildup, okay, இது கரெக்டாக தான் இருக்கு. And temperature is only projected to increase. Temperature அதனால increase ஆக இருக்கு, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்டாக தான் இருக்கு, இங்கே பிரச்சனை இல்லை. அண்ட் அடுத்தது பாருங்க, ஓகே, September 2014 study suggested that increased water temperature might cut plankton populations by messing with natural cycles of nitrogen, carbon and phosphorus. Okay, அது மெஸ்அப் பண்ணிடும், குழப்பிடும், நேச்சுரலாக நைட்ரஜன் கார்பன் அண்ட் பாஸ்பரஸ் சைக்கிளை மெஸ்அப் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது கரெக்டு தான். பட் தி ஒர்க் இஸ் பேஸ்ட் இன் கம்ப்யூட்டர் மாடலிங் அண்ட் வித்தவுட் அ ஃபுல் பிக்சர் ஆஃப் பிளாங்டன் எக்கோசிஸ்டம் இட்ஸ் அன்கிளியர் ஹவு திங்ஸ் மைட் ட்ரூலி பிளேட் அவுட். ஓகே, இந்த இடத்துல ஏதாவது எரர் இருக்கா? வெரி குட். மாடல் வேர்ப் வருது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அது பக்கத்துல V1 போடணும், play 1.
might play out. Okay, மந்த்துக்கு முன்னாடி ஆர்டிக்கல் இருக்கா, அது எங்க இருக்கு? அதை மீன் பண்ணல கவிதா. and செப்டம்பர் 2014 அப்படின்றது ஒரு செப்டம்பர் 2014 ஸ்டடி. அதாவது நிறைய ஸ்டடிஸ் இருக்கலாம், அதுல நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கலாம், அதுல ஒரு ஸ்டடி ஒரு விஷயம் அப்படின்றத மீன் பண்றாங்க. அதனால அது மந்தை மீன் பண்ணல, அதுல இருக்கு, அதுல கொண்டு வரப்பட்ட அந்த ஆர்டிக்கலை மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ might truly play out. இங்க இதுதான் எரர். ஸோ 3ல எரர் இருக்கு. 1 and 2 is the right option. Option B. Coming to the next question. Next one. பேஸ்ட் ஆனும் போடலாம், பேஸ்ட் இன்னும் போடலாம். யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கீங்க பேஸ்ட் இன்னா ஆனா அப்படின்ட்டு. பேஸ்ட் இன் அண்ட் பேஸ்ட் ஆன். பேஸ்ட் இன் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் I'm based in like எப்படி சொல்றது, my roots were based in தமிழ்நாடு. அப்போ நான் வந்து தமிழ்நாடுவை சார்ந்தவள், அந்த லொக்கேஷனை குறிக்கிறதுக்கு நம்ம பேஸ்ட் இன் யூஸ் பண்ணலாம். சரியா? ஆன்ன்றது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அந்த ஐடியாலேருந்து இன்ஸ்பயர் ஆனப்பட்டது. மை ஒர்க்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் ஒர்க், அதை தழுவி இருக்கிறது அப்படின்ற மீன் பண்ணும். சரியாப்பா? யாரோ கேட்டீங்க பேஸ்ட் இன்னா பேஸ்ட், சத்யஸ்ரீன்னு நினைக்கிறேன். So for farming, the latest climate fix isn't especially high tech or glossy. Answer for this question over part by part பாருங்க தங்கங்களா. For farming the latest climate fix பாத்தீங்க அப்படின்னா isn't especially high tech or glossy. So farming பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்டா climate fix பண்ணியிருக்காங்க. அதாவது latest climate fix in the sense like technically ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒன்றும் ரொம்ப டெக்னிக்கல் சார்ந்த விஷயமோ இல்லை கிளாஸி அப்படின்னா ரொம்ப ஷைனியாக இருக்கக்கூடியது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடியதோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பை ஸ்ப்ரெடிங் ராக் டஸ்ட் ஓவர் லார்ஜ் ஸ்வேச்சஸ் ஆஃப் லேண்ட், carbon dioxide could be trapped, could be plus B3 correct from the atmosphere. okay, so அப்படி பண்றதன் மூலமா கார்பன் டை ஆக்சைடை ட்ராப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் கரெக்ட் தான். ஸ்வாட்சஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அப்படி அதற்கான மீனிங் என்ன? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தட்? இன்னைக்கு நிறைய வொக்காபுலரி கற்றுருப்பீங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வாட்சஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்னா மீனிங் என்ன? பீசஸ் ஆஃப் ஃபேப்ரிக் அதை குறிக்குது. ஓகேவா? பீஸ் கலெக்ஷன், பீஸ், இது எல்லாத்தையும் சொல்லலாம். If the technique were to be employed around the world, scientists அதனால estimate கரெக்ட் தான். 2 billion tons of carbon dioxide could be removed, could be plus B3 from the atmosphere each year. Everything is right, all 1, 2 and 3 எல்லாமே கரெக்டாக தான்ப்பா இருக்கு. அஃப்கோர்ஸ் எல்லாமே ரைட்டாக தான் இருக்கு. இப்ப இது நல்லா பாருங்க. இஃப் கிளாஸ் பக்கத்துல வேர் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி வேரும் போடலாம் வாசும் போடலாம் தங்கங்களா. வேர்ன்றது பாத்தீங்கன்னா இஃப் கிளாஸ்ல வேர் எப்போ போடுவோம்னா கம்ப்ளீட்லி இமேஜினரி சிச்சுவேஷன்ல வேர் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஐ வேர் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இஃப் ஐ வேர் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்லி இமேஜினரி கேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை வேர். ஓகே, புரிஞ்சுச்சா? அதனால இமேஜினரி கேஸ்ல ஏதாவது இது எம்ப்ளாய் பண்ணப்பட்டா, அரவுண்ட் தி வேர்ல்ட் எம்ப்ளாய் பண்ணப்பட்டால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது கரெக்ட் தான். சரியாப்பா? இஃப் திஸ் டெக்னிக் வேர் டு பி எம்ப்ளாய்ட் அரவுண்ட் தி வேர்ல்ட், எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னா scientists estimate $2 billion. so இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. so it is completely an imaginary statement. of course I can use bear over there. தப்பில்லை.
ஓகே புரிஞ்சுச்சா? அஃப்கோர்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆல் 1 2 and 3. ஸோ போதும், இது வார்த்தது. இதுக்கு போயிடலாம் ஃபில்லர்ஸ்க்கு. இன்னைக்கு கான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. இந்த ஈவெண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு குவான்ஸ் இல்லைப்பா. Next one, fillers question. ஆக்சுவலி இன்னைக்கு கிளாஸ் நிறைய பேர் இருக்கா இருக்குன்னு தெரியுமா என்னன்னு தெரில. பிகாஸ் இல்லாட்டி நிறைய பேர் யூஸ்வலாக வரதை விட கம்மியாக வரீங்க. Next one. The program dash is radical. Because the exercise envisages a serious reimagination of government, governance and dash cooperative federalism. Answer. பொறுமையாக ஒரு பார்ட் பை பார்ட்டாக ரீட் பண்ணுங்க. நான் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், ஏன் ஆப்ஷன் வராதுன்றதையும் சொல்கிறேன். So first one, the program perceived is radical. So perceived அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் உள்வாங்கிக்கிறது, அதை வந்து perceive அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? perceive அப்படின்னா ஒரு விஷயத்தை லைக் ரெகக்னைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். become aware of something else அப்படின்னு சொல்லலாம். ஓகே, see the program perceived is radical அப்படின்னா கரெக்டாக இருக்குமா? perceived அப்படின்னா grasped அப்படின்னு அர்த்தம். For example, he at once when he sees the incident, he perceives the truth. அதாவது அந்த இன்சிடென்ட் அவன் பார்த்த உடனே அவன் வந்து ட்ரூத்தை ரெகக்னைஸ் பண்றான் அப்படின்ற மீனிங். ஓகே, அப்போ அடுத்தது பாருங்க, perceivedன்ற வார்த்தை அப்ப இங்க கரெக்டா வருமான்றதை பாருங்க. The book turned movie boasts of an indigenously perceived production. அப்ப become aware of something, ஒரு விஷயத்தை எனக்கு தெரிய வருது, ஒரு விஷயத்தை நான் ரெகக்னைஸ் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கும் இந்த இடத்துல இந்த பிளாங்குக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா தி ப்ரோக்ராம் இஸ் ரேடிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ரேடிக்கல் அப்படின்னா மீனிங் என்ன தங்கங்களா? ரேடிக்கல் அப்படின்னா இஸ் அப்சல்யூட், கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம். ஃபார் ரீச்சிங் அப்படின்னு அர்த்தம், பயங்கரமா ரீச் ஆகுது அப்படின்ற மீனிங். ஓகேவா? அதுதான் இங்க மீன் பண்றாங்க. கரெக்டா? அப்போ இங்க தெளிவா பாருங்க, இந்த ப்ரோக்ராம் வந்து பயங்கரமா ரீச் ஆகுது அப்படின்னா நான் அவேரா இருக்கக்கூடிய அப்படின்ற வார்த்தை கரெக்டா வருமா? இல்ல இது பாருங்க, தி ப்ரோக்ராம் கன்சீவ்ட் இஸ் ரேடிக்கல். அப்போ கன்சீவ்ட் அப்படின்னா என்னது? conceive of something, create அப்படின்னு அர்த்தம், டிவைஸ் அப்படின்னு அர்த்தம், டிசைன்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ தி ப்ரோக்ராம் டிசைன்ட் இஸ் ரேடிக்கல், அதாவது டிசைன் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம் பயங்கர ரீச்சிங்கா இருக்கு சொல்லலாம், தப்பு இல்லை. தி புக் turned movie boasts of an indigenously conceived production, indigenously designed production, உள்நாட்டிலேயே ஏற்படுத்தப்பட்ட ப்ரொடக்ஷன் சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகே, அப்ப பி வர வாய்ப்பு இருக்கு, பான் வராது. பான்ன்றது பிறக்கிறது அப்படின்ற மீனிங், அப்ப அது தப்பு, அது வராது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கான்செப்சுவலைஸ்டு. ஓகே, கான்செப்சுவலைஸ்டு நம்ம தாராளமா சொல்லலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் அடுத்தது வச்சு பார்க்கலாம். கான்செப்சுவலைஸ்டு அப்படின்னா மீனிங் என்னது? கான்செப்ட்ஸை கொண்டு வர்றது அப்படின்ற மீனிங். அப்ப கான்செப்ட்ஸ் கொண்டு வரப்பட்ட அந்த ப்ரோக்ராம், அதாவது எப்படி சொல்றது, அந்த கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்ற மீனிங் சொல்லலாம். அடுத்தது பாருங்க, the book turned movie boasts of an indigenously conceptualized production. இந்த இடத்துல அது மீனிங் வருதா? கான்செப்டை வெளிக்கொண்டு வர்றது அப்படின்ற மீனிங். அப்ப இந்த இடத்துல எப்படி தங்கங்களா கான்செப்சுவலைஸ்டு அப்படின்ற வார்த்தை கான்செப்சுவலைஸ்டு அப்படின்றது கரெக்டா வரும்.
சரி, இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட வைங்க, ஓகேவா. கான்செப்டுவலைஸ்டு ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் அன் ஐடியா, கான்செப்ட் ஆஃப் சம்திங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதை வச்சிருங்க. இருந்தாலும் நம்ம பார்ப்போம், சரியா. இப்போ பி அண்ட் டி. அடுத்தது பாருங்க, and deepens the cooperative federalism. cooperative federalism deepen பண்ணுது, அதாவது ரொம்ப அதை வந்து லைக் enhance பண்ணுது அப்படின்ற மீனிங். கரெக்டா? ஓகே. அடுத்தது the movie boasts of an indigenously, okay, the book turned movie boasts of an indigenously deepens production. Indigenously deepens production. Okay. Indigenously deepen production. Deepens production. ஓகே. ஆக்சுவலி சட்டையர் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் மூவி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிண்டல் பண்ணுறது, மாக்கரி அப்படின்ற மீனிங். ரிடிகுலிங் சம்திங். ஓகே, கிண்டல் பண்றது அப்படின்ற மீனிங். ஓகே, எஸ். அப்போ அடுத்தது பாருங்க, மூவி பாஸ் indigenously deepens production. ஓகே, இங்க பாருங்க, கவர்னன்ஸ் அண்ட் எஸ், இது கரெக்டாக தான் இருக்கு, இங்கே பர்ஃபெக்டாக தான் இருக்கு. எக்காரணத்தை கொண்டு சட்டையன்ற வார்த்தை வரவே வராது தங்கங்களா. சட்டையன்றது கிண்டல் பண்ணும் விதமாக நம்ம வைக்கிறது அப்படின்ற மீனிங். அது எப்படி கண்டிப்பாக வரும்? அது வராது. ஸோ இப்போ அந்த டீபன்ஸை போட்டு பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே எப்படி மீன் பண்ணுறாங்கன்னா இது ஒன்று தான் வரணும். தி ப்ரோக்ராம், ஓகே, இங்கே வருமா? டீபன்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஓகே, அப்போ தி புக் turned movie boasts of an indigenously deepening production. ஐயோ, என்னடா இதுலயே போட்டு பார்க்குறேன். கருமோ, இந்த தப்பை நம்ம பண்ணிட்டே இருப்போம் மக்களை. கன்சீவ்டு தானே இந்த லைன்ல வரும். சரி, யாராவது சொல்லுங்கயா. நானும் ரொம்ப நேரமா இந்த டேஷ்ல போட்டு என்னடா ஆன்சர் வரலன்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அண்ட் டீப்பன்ஸ் தி ஒரிஜினல் ஒர்க். அப்கோர்ஸ், சூப்பர். ஸோ ஒரிஜினல் ஒர்க்கை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது, ஒரிஜினல் ஒர்க்கை இன்னும் ஆழமாக்குது அப்படின்ற மீனிங். அப்போ அப்கோர்ஸ் ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். கன்றாவி, ஃபர்ஸ்ட் இதுலயே போட்டு என்னடா ஆன்சர் வர மாட்டேங்குது. யாராவது சொல்றீங்களா? இப்பதான் சொல்றேன், நீங்க சொன்ன பிறந்தான் மக்களை பார்க்கிறேன். Next one. Answer for the next question. ஐயோ, ஆமா கேசியா, இந்த ஞாபகத்திலே இல்லை. இன்னைக்கு ஒரு சில பல ஞாபகங்களோட இருக்கேனா. இந்தியா இஸ் த டேஷ் ஆஃப்டர். இது ஈஸியா மேட்ச் பண்ணலாம். இதுக்கு தான் ஃப்ரேசல் வேர்ப் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. ஃப்ரேசல் வேர்ப்ஸை கம்ப்ளீட்டாக நான் பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ்லேயே போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த ஆஃப்டர் த ப்ரப்போசிஷன் எது கூட போகும்? கண்ணை மூடிட்டு சாட் கூட மட்டும்தான் போகும். சீக் ஆஃப்டர், சாட் ஆஃப்டர், தேடப்படுகிற அப்படின்ற மீனிங். ஓகே, சார்ட்னா இங்கே பிரிச்சு வைக்கிறது, அந்த சார்ட். ஸோ அந்த சார்ட் இங்கே தேவையில்லை. வாண்டட் ஆஃப்டர் கூட வராது, ரெக்வயர்ட் ஆஃப்டர் கிடையாது. ரெக்வயர்ட் ஜஸ்ட் அந்த வேர்ப் கூட அடுத்த ஆப்ஜெக்ட் வரும், அவ்வளோதான். ஸோ வித்தவுட் எனி டவுட் அடுத்து நீங்கள் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரே ஒரு இதை மட்டும் வேணால் வச்சு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால. அண்ட் இன்டர்வென்ஷன் இஸ் ஸ்டில் lagging behind. yes, lagging அப்படின்றதே of course பாத்தீங்க அப்படின்னா behind ப்ரொபோர்ஷன் கூட போகும், பின்தங்கி இருக்கிறது அப்படின்றத குறிக்கக்கூடியது. so of course option A will be the best option, right?
அது அப்படிதான் சத்யஸ்ரீ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒக்கேப் பொறுத்த வரைக்கும் எல்லா ஒக்கேப்லாம் நம்ம ஒன்றும் சிட்டி ரோபோட் கிடையாது, எல்லாமே படிக்க முடியாது. ஆனால் அஸ் டேஸ் பாஸ் ஆன் நம்மளால் வந்து அது அந்த ஒக்கேபுலரியை கெஸ் பண்ண முடியும். அது எப்போ கெஸ் பண்ண முடியும்னா, எனக்கு அந்த ஒக்கேபுலரி நிறைய நான் ரீட் பண்ணுறேன், நிறைய பார்க்குறேன் அப்படின்ற பட்சத்தில், எனக்கு ஒக்கேபுலரி நாலேஜ் நிறையா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே என்னால் அடுத்தடுத்த வார்த்தைகளை கெஸ் பண்ணிக்க முடியும். Next one. The company has extensively invested resources to ensure the delivery of goods goes on dash and also to develop and dash service that incorporates various distribution channels in line with investors' preference. Now varnum. Yes, goes on suddenly and also to develop an exclusive service. சொல்லலாம் தப்பில்லை. அடுத்தடுத்ததுல செக் பண்ணி பார்ப்போம். டெக்னாலஜியா சடன்லி டிரான்ஸ்ஃபார்ம்டு. சூப்பர், கரெக்ட் தான். ஏன்னா இங்கே டிரான்ஸ்ஃபார்ம்டுன்றது வேர்பா, அப்போ வேர்புக்கு முன்னாடி எனக்கு அட்வர்ப் தேவைப்படும். ஓகே, ஸ்மூத்ன்றது அட்ஜெக்டிவ். புரோக்கன்லி டிரான்ஸ்ஃபார்ம்டு நெகட்டிவ் வார்த்தை வராது. சீம்லெஸ்லி வரலாம், தப்பே இல்லை. சீம்லெஸ்லி வரலாம், தப்பு இல்லை. ஏன்னா சீம்லெஸ்லி குட்ஸ் கோஸ் ஆன் சீம்லெஸ்லி அப்படின்னா வித்தவுட் எனி இன்டரப்ஷன் கரெக்டாக மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏவா டியான்னு பார்க்கலாம், இந்த ரெண்டில் எது வரும்ன்ட்டு. டெவலப் ஆன் இன்க்ளூசிவ் சர்வீஸ். எக்ஸ்க்ளூசிவ்னா அதனை தவிர்த்து அப்படின்ற மீனிங். எக்ஸ்க்ளூசிவ்னா எக்ஸ்க்ளூடுன்னு சொல்கிறோம்ல, அதனை தவிர்த்து அப்படின்றது. இன்க்ளூசிவ்னா தான் அதனை இன்க்ளூட் பண்ணி அப்படின்னு அர்த்தம், அதையும் சேர்த்து அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ அஃப்கோர்ஸ் இன்க்ளூட் வில் பி தி இன்க்ளூசிவ் வில் பி தி பர்ஃபெக்ட் ஆன்சர். அண்ட் அடுத்ததுலேயும் போட்டு பார்ப்போம். became inclusive and stopped turning a blind eyes. Of course inclusive will be the right answer, option D. Next one. ஆன் கூட எப்படி அட்வர்ப் வருமா? எதுல தங்கம்? goes on ன்றது phrasal verb பா. goes on ன்றது phrasal verb. comment as very good. இது எல்லாரும் ஓரளவு கரெக்ட்டா கெஸ் பண்றீங்க. ஆனா ரெண்டு ஆப்ஷன்ஸ்க்குள்ள டவுட். ஓகே, செக் பண்ணி பாப்போம் எது கரெக்ட்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் ஓவர் சொல்லலாம். ஓகே, அடுத்தது டேக்கன் ஓவர் ₹30,000 crore. ஓகே, வித்ட்ரான் ஓவர் 30,000 crore சொல்ல முடியுமா? இன் தி செஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்காக கலெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லலாம். டேக்கன் ஓவர்னு சொல்ல முடியாது இல்லையா? வெல்ஃபேர் ஸ்கீம் இன் செஸ் ஃபார் தி வெல்ஃபேர் ஸ்கீம் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்ட் இன் தி ஹை ரிஸ்க். ஓகே, it never collected or stored Facebook data. Of course. இங்க நல்லா பாருங்க தங்கங்களா, டேக்கன் ஓவர் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டுக் ஓவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஆனா இங்க எதை மீன் பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் ஹஸ் டேஷ் ஓவர் 35,000 crore in cess for the welfare of construction workers employed in
இன்செஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்செஸ் அப்படின்னா மீனிங் என்னது? இன்செஸ் அப்படின்னா மீனிங் என்ன தங்கங்களா? டாக்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸ். கரெக்டா? அப்ப டாக்ஸ் ஃபார்ம்ல கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லுவோமா? கலெக்ட் பண்ற எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம மேல பஞ்சாயத்து ஆயிரும். எடுத்துக்கிறாங்க கவர்மெண்ட் நம்மகிட்ட இருந்து அப்படின்னா அது பஞ்சாயத்து ஆயிரும். அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஃபார்மல் டேர்ம். அதாவது இதுக்கு தான் ஃபார்மல் டேர்ம் என்னது? ஒரு விஷயத்துல இன்ஃபார்மலா என்ன சொல்லுவோம், அதே இது ஃபார்மலா என்ன சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒபே அப்படின்றது நார்மலா நம்ம சொல்லக்கூடியது. அபைட் பை தி ரூல்ஸ், அபைட் பை. அப்ப இதுவே ஒரு ஃபார்மலா ஒரு கான்ஸ்டிடியூஷனோ ஒரு கவர்மெண்ட்டோ அவங்களுக்கு நம்ம ஒபே பண்ணி நடக்கிறோம் அப்படின்னா அபைட் பைன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப இதுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ன்றது. சரியா? டேக்கன்னா எடுத்துக்கிறது, கலெக்டட்னா தான் ஒவ்வொருத்தையும் கலெக்ட் பண்றது, வாங்குறது அப்படின்ற மீனிங். ஸோ அஃப்கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி will be the right answer. கெட் ஓவர் சொல்ல முடியாது. கெட் ஓவர்னா அதுல இருந்து மீள்றது அப்படின்ற மீனிங். அப்ப அதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி கண்ட்ரோல்டு பை தி பிரைவேட் கம்பெனிஸ். கரெக்ட். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா handset manufacturers albeit in a controlled way, control பண்ணக்கூடிய வகையில. So option C will be the right answer. Right? அடுத்தது next one. Even though weather conditions were dash for executing the project, sheer dash coupled with laid back attitude led to the opportunity of being wasted. Opportunity being wasted. Okay. தெளிவா ஒரு சென்டென்ஸை படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கரெக்டான வகையில இருக்கிற போதிலும் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. கப்பிள்டு வித் லேட் பேக் ஆட்டிடியூட், அதாவது மெதுவா பண்ணுவோம் அப்படின்ற மீனிங். அப்ப கப்பிள்டு வித் அப்படின்னா அதனோடு கூட. அப்ப இங்க நெகட்டிவான வார்த்தை இருக்குன்னா அப்கோர்ஸ் இங்கேயும் என்ன வார்த்தை இருக்கணும்? நெகட்டிவான வார்த்தை இருக்கணும். எந்தூசியாசம்ன்றது பாசிட்டிவ் வார்த்தை, எனர்ஜின்றது நெகட்டிவ் வார்த்தை, ஷேம்ன்றது அசிங்கப்படுறோம் அப்படின்ற மீனிங். பட் அது இது கூட செட் ஆகாது. ஏன்னா வந்து ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூடோட இருக்காங்கன்ற மீனிங். அப்ப நெக்லிஜென்ஸ், அதாவது அதை பத்தி கேர் பண்ணிக்காம இருக்கிற ஆட்டிடியூட். அப்ப எல்லா ப்ராஜெக்டும் செய்யறதுக்கு ஃபேவரபிளான எல்லா அட்மாஸ்பியர் எல்லாமே இருக்கு, ஆனா அவங்க வந்து அதை கண்டுக்காம இருக்கிறது. ஸோ அந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ண விட்டுருச்சு அப்படின்றாங்க. ஸோ வித்தவுட் எனி டவுட் ஆப்ஷன் டி நம்ம மார்க் பண்ணிடலாம். இருந்தாலும் அடுத்ததுல போட்டு பாருங்க. The favorable treatment given to corporate agriculture and culture of negligence and disregard for farmers is killing Indian agricultural sector. Of course, right? This is correct. So option D will be the right answer. Coming to the next one. Recently updated dash for developers on its app store. அப்டேட் பண்ணப்பட்ட ஃபீச்சர்னு சொல்லலாம், பாலிசி சொல்லலாம், ரூல்ஸ் சொல்லலாம், எல்லாமே சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதனால செகண்ட் ஒன் வச்சு தான் நம்மளால மேட்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க. ஓகே, ரீசன்ட்லி அப்டேட்டட் ரூல்ஸ் சொல்லலாம், பாலிசி, கிரிட்டேரியா எல்லாமே சொல்லலாம், இன்டர்ஃபேஸ் எல்லாமே சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதனால அடுத்தது பார்ப்போம். On its app store would dash app from selling information collected from users address book. அப்ப users address bookல இருந்து அதர் பீப்புளுக்கு இன்ஃபர்மேஷன் செல் பண்றதை என்ன பண்ணுது அப்படின்றது தான் கேள்வி. கொஞ்சம் தெளிவா பாரு. என்ன தங்கங்களா? எஸ், வெரி குட், பரவாயில்ல, நல்லா பாருங்கப்பா.
இப்போதான் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதாவது ரெண்டு வார்த்தை இருக்குன்னா பேசிக் இங்கிலீஷ் வெர்சஸ் அட்வான்ஸ்டு. அப்போ அட்வான்ஸ்டான விஷயங்கள், ரொம்ப அது இன்டெப்தா இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்டெப்த்ன்றதை விட ஹவு குட் ஐ டெல், இன்டென்ஸான விஷயம், இன்டென்ஸான வார்த்தையை தான் நம்ம போடணும். ப்ரிவென்ட்னா ப்ரிவென்ட்னா என்னது, தடுக்கிறதுன்னு அர்த்தம். சாரி, எஸ், ப்ரிவென்ட்னா ஒரு விஷயத்தை தடுக்கிறது, அதாவது நடைபெற விடாம பார்த்துறது. prohibit அப்படினா தான் it is highly intense word than prevent. prohibit தான் ரொம்ப இன்டென்ஸான வார்த்தை prevent காட்டிலும். prohibit அப்படின்றது in order to stop, forbidding, by law மூலமா சொல்லக்கூடியது. அப்ப ஒரு ஆப் அவங்க அப்டேட் பண்றாங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து சர்டைன் நிறைய லாஸ்ல வந்து ஆன்லைன் ரிலேட்டடான விஷயங்களுக்கான என்னென்ன லாஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துட்டு அவங்க செய்வாங்க. அப்போ கம்ப்ளீட்டா தடுக்கிற, வெரி குட் கவிதா, தடை. அப்ப தடை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற வார்த்தை. ப்ராஹிபிட் வந்து பிரிவென்ட் விட பெட்டரான வார்த்தை. ப்ரொடெக்ட் அப்படின்னா பாதுகாக்கிறது, அது இங்க வராது. ஏன்னா வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் செல் பண்றதை தடுக்கிறது ரிலேட்டடா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அட்வர்டைசிங் டு prohibit ads for weapon accessories. So of course option B will be the right answer. இங்க தான் எனக்கு intensity எந்த வார்த்தைக்கு அதிகமா, very good, prohibited area எல்லாம் போடுறோம்ல, yes, intensity அதிகமா இருக்கிற வார்த்தை எதுவோ அதுக்கு நான் போடணும். A Minneapolis City Council committee will vote Tuesday on a dash that would require companies to obtain a license to dash the rental electric scooters in the city. Okay. Ma'am, daily class போடுங்க ma'am, please. Very good lesson. Okay, நான் ஒரு at least weekly 3 days கொண்டு வர பிளான் பண்றேன்ப்பா. Answer? Yes. On and dash and கொடுத்திருக்காங்க. அப்ப andனா of course எனக்கு vowelic sound வரணும். And an order சொல்லலாம். Indictment சொல்லலாமா? What is the meaning of indictment? Of course இது என்னால சொல்ல முடியாது because இந்த வார்த்தைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. indictment அப்படின்னா charge, accusation, குற்றம் சாட்டுறது, allegation அப்படின்ற மீனிங், accusation அப்படின்னு சொல்லலாம். ஒரு குற்றம் சாட்டப்படுறது அப்படின்ற மீனிங். சரியாப்பா? அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்றத பாருங்க. கவர்மெண்ட் பாஸ் தி ஃபர்ஸ்ட் ரீடிங் ஆஃப் an ஆர்டர். ஏதோ ஆர்டினன்ஸ் பாஸ் பண்றாங்க. ஆர்டினன்ஸ் அப்படின்னா என்னது? ஆர்டினன்ஸ், மீனிங் ஆஃப் ஆர்டினன்ஸ், லா பாஸ் பண்றாங்க. வெரி குட், லா பாஸ் பண்றாங்க. அப்ப இந்த ஆர்டர் போடலாம், ஆர்டினன்ஸ் போடலாம். இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும். ஸோ அதனால இண்டிக்மெண்ட் வராது. இது ரெண்டையும் வச்சு பார்ப்போம். சரியா? லைசன்ஸ் டு பாஸ் தி ரெண்டல் ஸ்கூட்டர்ஸ், ஆப்பரேட் தி ரெண்டல் ஸ்கூட்டர்ஸ் ஆப்பரேட் பண்றதுக்கு. தட்ஸ் தி ரைட் ஆன்சர். அதே மாதிரி டு பாஸ் தி மெஷின்ஸ், டு ஆப்பரேட் தி மெஷின்ஸ் ஆப்பரேட் பண்றதுக்கு. ஸோ ஆஃப் கோர்ஸ் ஆப்ஷன் டி will be the right answer. Next one. President Trump says he's confident North Korean leader Kim Jong-un would dash an agreement they reached last month to dash denuclearization. Answer? இது ரொம்ப ஈஸி தான்ப்பா. Yes, very good, very good. Yes. இப்போ இங்க நல்லா பாருங்க தங்கங்களா.
அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ட் அ செரிமனி இன் டேஷ். இப்போ இதை வச்சு ஈஸியாக பண்ணலாம். ஒரு செரிமனி கண்டக்ட் பண்ணுறாங்க ப்ரொஃபஸரை வாழ்த்துறதுக்காக, நியூ ப்ரொஃபஸரை வாழ்த்துறதுக்காக. அப்போ ஆனர் சொல்லலாம். சரியா? who left engineering to dash pursue teaching-அ pursue பண்றதற்காக. அப்ப ceremony in end of their professor சொல்ல முடியாது, reverence of their professor சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகேவா? reverence தாராளமா சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் held ceremony in reverence of their new, அவங்க மேல இருக்கிற ஒரு பயபக்தியினால கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத கூட சொல்லலாம். இருந்தாலும் நம்ம வச்சிருப்போம். ஸோ இந்த ரெவரன்ஸை இங்கே போட்டு பார்க்கலாமான்னு பாருங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் says he is confident North Korean leader Kim Jong-un would dash an agreement. ரெவரன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் இங்க எப்படி என்னால போட முடியும்? அப்ப போட முடியாதுல. ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு மேல எதுக்கு பயபக்தி? அந்த அக்ரிமெண்ட்டை ஆனர் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா அது பயபக்தியா இருக்கணும் அந்த அக்ரிமெண்ட் மேலன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அது செட் ஆகல, ரெவரன்ஸ்ன்ற வார்த்தை. ஸோ ஒன்லி ஆப்ஷன் பி, ஆனர் அண்ட் பர்சியூ வில் பி தி ரைட் ஆன்சர். டு பர்சியூ டீநியூக்ளியரைசேஷனுக்காக போராட்டம். ஓகே ஃபைன், கரெக்ட். அடுத்தது in the 70s, one school of thought believed that inflation was a dash of class. Answer? சரி, ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ரிசல்ட் ஆஃப் சொல்லலாம், கான்சிக்வன்ஸ் ஆஃப் சொல்லலாம், அவுட்கம் ஆஃப் சொல்லலாம், ரியாக்ஷன் எல்லாமே சொல்லலாம். ஸோ செகண்ட் ஒன் வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாமே ஒரே மாதிரி தான், மோர் ஆர்லெஸ் குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் ஒரே மாதிரியான வார்த்தைகள் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிமிஷ். ஸ்கிமிஷ் அப்படின்னா என்னப்பா? பேட்டில், கிளாஷ் அப்படின்னு அர்த்தம். இது வேர்பாவும் யூஸ் பண்ணலாம், நவுனாவும் யூஸ் பண்ணலாம் இந்த வார்த்தையை. பேட்டில் அப்படின்னு அர்த்தம், கிளாஷ் அப்படின்னு அர்த்தம். பேட்டில் சொல்லலாம், கிளாஷ் சொல்லலாம், ஃபைட் சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நல்லா பாருங்க. ஆஃப் கிளாஸ் ஸ்கிமிஷ், ஓகே, பேட்டில், ஃபைட், ஓகே ஃபைன். ஓகே, கிளாஸ் ஸ்ட்ரகிள் ஆர் டிஸ்பியூட் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு குட்டியோட டிஃப்ரென்ஸ். சூப்பர். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் தான் தங்கங்களா. என்னன்னா எல்லாம் இப்போ ரிசல்ட்னா என்ன சொல்லுவோம்? ஒரு இதோட ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த விஷயத்தோட முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டா? ஓகே. அண்ட் அவுட்கம் அதே தான். அண்ட் அதே மாதிரி ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு விஷயத்துல இருக்க பதிலுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்றேன் அப்படின்ற மீனிங். ஓகேவா? பட் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டாக இருக்கட்டும், அவுட்கம்மாக இருக்கட்டும், ரியாக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஐ கேன் யூஸ் ஃபார், இது மேஜர்லி பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் ஆர் நியூட்ரல் வேர்ட்ஸ். நியூட்ரல் வேர்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூட்ரலான வார்த்தைகள். கான்சிக்வன்ஸ், கான்சிக்வன்ஸ்ன்றது அதனோட விளைவுன்ற வார்த்தையா இருந்தா கூட இட் பேசிக்கலி டினோட்ஸ் a நெகட்டிவ் எஃபெக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா கான்சிக்வன்ஸ்ன்றது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்டுக்கு தான் சொல்லுவோம். பட் நெகட்டிவ், இப்போ ஒரு கிரிட்டிக்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரிட்டிக்ன்றவங்க ஒரு மூவியை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பாசிட்டிவ் சொல்லுவாங்க, நெகட்டிவ் சொல்லுவாங்க, பட் நெகட்டிவாக ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. தட் இஸ் தி கேஸ் ஃபார் தி வேர்ட் கான்சிக்வன்ஸ். கான்சிக்வன்ஸ் அப்படின்ற வேர்டுக்கும் அதே தான். பாசிட்டிவ் கான்சிக்வன்ஸ், நெகட்டிவ் கான்சிக்வன்ஸா இருந்தாலும் கூட நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ், அதாவது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இஸ் ஹைலைட்டட் ஓவர் தேர். ரைட்? அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுச்சாப்பா?
கான்சிக்வன்ஸ்ன்ற வார்த்தை மட்டும் தான், இது எல்லாமே நியூட்ரல் வார்த்தைகள். கன்வே பண்றதுக்கு எல்லாமே அதோட முடிவு, அவுட்கம், இது எல்லாமே நியூட்ரல் வார்த்தைகள். கான்சிக்வன்ஸ்ன்றது மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா இட் டினோட்ஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். சொன்னா கூட நெகட்டிவா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுது. அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயுமே they are quoting positive incident or negative incident. was a consequence of class struggle. ஒரு struggle உடைய consequence, ஒரு effect அப்படின்றது தான் அவங்க கொடுத்திருக்காங்க. கரெக்டா? அப்ப அதனுடைய விளைவு, எஸ், அந்த பிரச்சனைக்கான விளைவை குறிக்குது. அப்போ of course it is highlighted in the negative way. அப்போ எனக்கு I have to use the word called be, consequence. ஏன்னா மித்த எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வார்த்தையும் ஸ்கிமிஷ்னாலும் பேட்டில், ஃபைட் அந்த மாதிரி தான், அண்ட் கான்ஃப்ளிக்ட்னாலும் சண்டை சச்சரவு தான், ஸ்ட்ரகிள்னா கஷ்டம் அப்படின்ற மீனிங். ஸோ இது கூட எக்ஸாக்டா வராதுன்ற மாதிரி சொல்லலாம். பட் டிஸ்பியூட்னாலும் கான்ஃப்ளிக்ட்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் பி வில் பி தி பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா பாசிட்டிவை விட நெகட்டிவான விஷயங்களை குறிக்கிறதுக்கு கான்சிக்வன்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், answer. Today there are tens of millions, okay, of Indians living in dash corners, isolated corners of the country. ஒதுக்கப்பட்ட அப்படின்ற மீனிங் டிஸ்டன்ட், தூரமான, ரிமோட், ரொம்ப உள்ளுக்குள்ள, inaccessible, okay, எல்லாமே சொல்லலாம். Okay, who don't have access to some of the basic amenities. Amenities, of course. இப்போ எனக்கு ஆன்சர் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். பேசிக் அம்யூனிட்டி அண்ட் ஃபெசிலிட்டி. ஃபெசிலிட்டிக்கும் அம்யூனிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆக்சுவலி கொஞ்சம் லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆனா இங்க எந்த வார்த்தையை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐசோலேட்டட். ஏன்னா இங்க நல்லா பாருங்க, யூஸ் ஆஃப் ஜியோஸ்பேட்டியல் டெக்னிக்ஸ் லைக் ஐசோலேட்டட் சென்சிங் ஆர் ரிமோட் சென்சிங்கா. ஏன்னா செகண்ட் வார்த்தையில நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் இதுல ஓகே எல்லாமே ஃபிக்ஸ் ஆகுது, அப்ப செகண்ட் வார்த்தையில ஃபிக்ஸ் பண்ணணும்ல. ஐசோலேட்டட் சென்சிங் ஏதாவது வார்த்தை இருக்கா? இல்ல. ரிமோட் சென்சிங் டெக்னாலஜியை மீன் பண்றாங்க. அப்ப ஆஃப் கோர்ஸ் இதை வச்சு ஈஸியா மேட்ச் பண்ணலாம். ஆப்ஷன் சி will be the right answer. That's it. இது வேர்ட் யூசேஜ். ஆக்சுவலி இது क्वेश्चन பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானதுப்பா. क्वेश्चन நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. எந்த சென்டென்ஸ் ஆட் சென்டென்ஸா இருக்கு, எது உங்க ஆப்போசிட் சென்டென்ஸா இருக்கு அப்படின்ற மீனிங். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்றேன் நான் எப்படின்றது. ரெப்யூக்னன்ட் அப்படின்னா வந்து இன்கன்சிஸ்டன்ட், லைக் டிஸ்கஸ்டா இருக்கக்கூடிய அப்படின்ற மீனிங். ஓகேவா? ரொம்ப ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கக்கூடிய அப்படின்றது ரெப்யூக்னன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா எது அப்படின்னு அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லலாம். அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே,
ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பெல்லண்ட் அப்படினாலும் ரிப்பெல் பண்ணக்கூடிய எதிர்க்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் தான். அப்ப இதுக்கு மோர் சினோனிமா தான் வருது. தி அப்சீன் டான்சிங், ஆக்சுவலி உங்க வேர்டை போல்ட் பண்ணியிருக்கணும். சரி இல்ல ஓகே. அப்சீன் அப்படின்றதற்கான மீனிங் பாத்தீங்க அப்படின்னா ஷாக்கிங்கான அப்படின்ற மீனிங் சொல்லலாம், இன்டீசென்ட்டான அப்படின்றத சொல்லலாம். அப்ப அஃப்கோர்ஸ் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது கூட ரிலேட் ஆகி தான் வருது. அப்நாக்சியஸ் பிஹேவியர் அப்படின்னா மீனிங் எஸ், அப்நாக்சியஸ் அப்படின்னா ரொம்ப நாஸ்டியான அன்பிளசன்டான அப்படின்ற மீனிங். அண்ட் அடுத்தது தி பாலிட்டிஷியன் worked hard to make innoxious speeches. innoxious அப்படின்னா என்னது? எஸ், ஒருத்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, இப்போ ஹார்ம்ஃபுல்லா இல்லாம அஃபென்சிவா இல்லாம யாருக்கும் எந்த ஹர்ட்டும் பண்ணாம இருக்கக்கூடிய அப்படின்ற மீனிங். அப்ப இது மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். இப்போ உங்களுக்கு சென்டென்ஸ்க்கு மீனிங் அந்த வேர்டுக்கு மீனிங் தெரியாட்டியும் அந்த சென்டென்ஸை வச்சு ஈஸியா மேட்ச் பண்ணலாம். இப்போ ரெப்யூக்னன்ட் அப்படின்னா என்ன நம்ம சொன்னோம்? என்ன சொன்னேன்? நீங்க தான் டக்குன்னு சொல்லணும் தங்கங்களா. டக்குன்னு சொல்லுங்க. ரெப்யூக்னன்ட் அப்படின்னா மீனிங் என்னது? ரிப்பல்சிவான, ரிவால்டிங்கான, ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மீனிங் ரெப்யூக்னன்ட் அப்படின்னா. ரிப்பலன்னாலும் ரிவால்வ் பண்ணக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அப்சீன் அப்படின்னா ரொம்ப இன்டீசென்ட்டான அப்படின்ற மீனிங். அண்ட் அப்நாக்சியஸ் பிஹேவியர்னாலும் ரொம்ப இன்டீசென்ட்டான அப்படின்ற மீனிங். அண்ட் அடுத்தது இன்னாக்சியஸ் அப்படின்னா தான் ஆப்போசிட், யாரையும் ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மீனிங். அஃப்கோர்ஸ் இது மட்டும் தான் கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். அடுத்தது Chinese. டெனுவஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப எப்படி சொல்லலாம், வீக்கான அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வீக்கான அப்படின்ற மீனிங். டெனுவஸ் அப்படின்னா வெரி வீக் அப்படின்னு சொல்லலாம். The Tatanaks have the dubious distinction. Okay, நான் எல்லாத்தையும் எழுத கூட செய்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுனா நோட் பண்ணிக்கோங்க. டியூபியஸ்னாலே டவுட்ஃபுல், டியூபியஸ், வேற என்ன அப்ஸ்கியர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுட்ஃபுல்லான, ஆம்பிகியூஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ஷியரான அப்படின்னு அர்த்தம், டவுட்ஃபுல்லான அப்படின்னு அர்த்தம், டவுட்ஃபுல்லான அப்படின்னு அர்த்தம். சரியா? She felt the piercing sting of humiliation and her heart being broken and torn apart. Okay, like some fragile letter. Okay, fine. Humiliation அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து ரொம்ப அவமானப்பட்டுக்கிறது அப்படின்ற மீனிங். ஓகே, அவமானப்படுத்துகிறது அப்படின்ற மீனிங். அண்ட் அடுத்தது எலகென்ட் அப்படின்னா பியூட்டிஃபுல்லா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா அப்படின்ற, பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய அப்படின்ற மீனிங். Both elegant and well designed. Okay, a discourse for which there were few takers early began to sound plausible. Yes, plausible is the exact opposite of tenuous. Actually plausible அப்படின்னா என்னன்னா probable, reasonable, believable, credible அப்படின்னு அர்த்தம், logical, acceptable அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஸ்மூத்தா இருக்கக்கூடிய, ரொம்ப feasible இருக்கக்கூடிய அப்படின்ற மீனிங் plausible அப்படின்னா. tenuous அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய அப்படின்ற மீனிங். அண்ட் plausible அப்படின்னா possible அப்படின்ற மீனிங். Of course these are opposites. tenuous இது ரெண்டும் ஆப்போசிட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை போல்ட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் ஈஸி கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்லாட்டி எந்த வேர்டுன்றது நம்மளுக்கு இது பண்ணிகிட்டே இருக்கும். சரி, வேறு எது பார்ப்போம். வேறு ஒன் செகண்ட் கைஸ்.
Next question பார்ப்போம். இது classless questions. Classless questions. First question. போல்டாக இருந்தால் அது ஈஸியாக இருந்திருக்கும், அதனால தான் நான் எடுத்துட்டேன் மக்களே. In religious discourses, we often hear that 5 dash should be avoid. Sorry, should avoid. We should avoid. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் 5 dash இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் என்னது 5 அப்படின்றது பின்னாடி கொடுத்துருக்கிறத பாருங்கள், அதெல்லாம் மோசமான விஷயங்கள். அப்போ மோசமான விஷயங்கள்ன்றதை எந்த ஆப்ஷன்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்? இந்த ரெண்டு இது இருக்கு இல்லையா, ரெண்டுமே நான் வந்து என்னால் போடணும் முடிகிறதா இருக்கணும். எஸ் அஃப்கோர்ஸ் வைசஸ் அண்ட் ஈவில்ஸ் இது ரெண்டுமே எதை குறிக்குதுன்னா ஈவிலான விஷயங்கள், மோசமான விஷயங்கள் அப்படின்றத குறிக்குது. ஆக்ஷன் ரியாக்ஷன் வராது, நியூட்ரல் வேர்டு. அண்ட் டாக் அப்படின்னாலும் பேசுறது, பர்செப்ஷன்னாலும் என்னுடைய கணிப்பு. அப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் வேர்டு, இதுவும் வராது. ஆனர் வர்ச்சுஸ் இது ரெண்டும் பாசிட்டிவான வார்த்தைகள், ஸோ இதுவும் வராது. அண்ட் அடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் ஆர் பாசிட்டிவ் வேர்ட்ஸ், அப்போ அதுவும் வராது. ஆக்சுவலி இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், ஃபெலோனிஸ் அப்படின்றது. அதுக்கான ஃபெலோனிஸ் அப்படின்றதற்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிரைமை குறிக்கக்கூடியது. ஃபெலோனிஸ்ன்றது கிரைமை குறிக்கக்கூடிய வார்த்தைகள், ஓகேவா? ஸோ ஆனால் வந்து இந்த பியூரிட்டிஸ்ன்றது பாசிட்டிவான வார்த்தை, அப்போ அது வராது. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். However, these emotions are as natural as love and dash. இப்ப நல்லா பாருங்க தங்கங்களா, and கொடுத்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி பாசிட்டிவான வார்த்தை கொடுத்திருக்காங்க. அப்ப and கொடுத்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி பாசிட்டிவான வார்த்தை கொடுத்திருக்காங்க. Of course I should use positive words over here, right? பாசிட்டிவான வேர்ட்ஸ் தான் போடணும். அப்ப anger, frustration அப்படின்றது நெகட்டிவான வேர்ட். family fondறது நியூட்ரலான வேர்ட், கரெக்டா? அப்ப இது வராது. ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அஃபெக்ஷன் of course பாசிட்டிவ் வேர்ட். லவ், ஃப்ரெண்ட்ஷிப், அஃபெக்ஷன் போடலாம், தப்பில்ல. எனிமிட்டி நெகட்டிவான வார்த்தை வராது. ரேசிசம் of course வராது. ஓகே, that's it. எமிட்டினாலும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் தந்தாங்களா? எமிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, எமிட்டி அமிக்கபிள். அமிக்கபிள் அப்படின்னா ஃப்ரெண்ட்லியான அப்படின்னு அர்த்தம். எமிட்டி, அமிக்கபிள் இதெல்லாமே ஃப்ரெண்ட்லியை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஏன்னா ரேசிசம்ன்ற வார்த்தை கரெக்டாக வராதுல்ல. Next. A wonderful book by dash psychologist. Yes, renowned, ரொம்ப ஃபேமஸான, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அப்ஸ்கியர் அப்படின்னா என்னது, நாட் கிளியர் அப்படின்ற மீனிங், அப்போ இது வராது. அன்சங் அப்படின்னா போற்றப்படாத, அதாவது அவங்க ஒருத்தவங்க ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க, அவங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அன்சங் ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க செலிப்ரேட் பண்ணப்படாத. இப்போ விஜயகாந்த் வந்து இறந்துட்டார் இல்லையா, அப்போவே நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் இருக்கிறப்ப வந்து நிறைய பேர் அவர் வந்து கிண்டல் பண்ணி மீன் போடுறாங்க, அப்போ போன பிறகு அவர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இருக்கிறப்ப ஹீ இஸ் அன் அன்சங் ஹீரோ, அதாவது போற்றப்படாத அப்படின்ற மீனிங். ஓகே,
ஸோ அடுத்தது டிஸ்டிங்யூஷ்டுனா வேறுபடுத்தப்படுகிற அப்படின்ற மீனிங் அதுவும் வராது. அனானமஸ்னா யாரோ ஒருத்தர் அப்படின்ற மீனிங், யாரோ ஒருத்தர் அப்படின்ற மீனிங் அதுவும் வராது. ப்ராமினென்ட் சொல்லலாம், ஆனால் ரெகுலர்ன்ற வார்த்தை சொல்ல முடியாது. அப்போ அஃப்கோர்ஸ் இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ப்ராமினென்ட் அப்படின்னா மீனிங் என்ன தங்கங்களா? ரொம்ப ஃபேமஸான, இம்பார்ட்டண்ட்டான அப்படின்ற மீனிங். Psychological problems in women and to a lesser extent in men dash from the fact that society discouraged. Okay. Answer. என்ன ஆப்ஷன் வரணும்? Answer for this question. சரி, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் மீனிங் சொல்கிறேன், நீங்கள் அடுத்து உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இதையும் கேட்டுக்கோங்க. ஓகே, லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரமோட்டட் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், ப்ரமோட் பண்ணப்படுகிற, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு முன்னேறுகிற அப்படின்ற மீனிங்கில் சொல்லலாம். அண்ட் இல்லை அப்படின்னா லைக் எப்படி சொல்கிறது, இவங்களால இவர் ப்ரமோட் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது இவரால் பரிந்துரைக்கப்படுறது, அது ரிலேட்டடாக கூட நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வரணுமா, அண்ட் டு a lesser extent in man dash from the fact that society discouraged them from expressing themselves. ஓகே, அதாவது இதுல இருந்து தான் சொசைட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுது, இதுல இருந்து தான் இது உருவாயிருக்கு, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உருவாயிருக்குன்றாங்க. அப்ப ஆரிஜினேட்டட், அப்ப இந்த இடத்துல இருந்து உருவாயிருக்கு அப்படின்ற மீனிங், ஆரிஜினேட்டட் அப்படின்ற மீனிங். அப்ப ஆரிஜினேட்டட் ஆர் ஸ்டெம்டு, ஸ்டெம்டுனாலும் உருவாகிறது, ஆரிஜினேட் ஆகுறதுன்ற மீனிங். ப்ரொவோக்டுனா எழுப்புறது, கோபத்தை எழுப்புறதுன்னு சொல்றோம்ல அது, அப்ப அது வராது. ரேஸ்டுனா அதுல இருந்து அது லைக் she was raised by her grandfather அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப வளர்த்துறது அதை மீன் பண்றாங்க. டேக்கிங் கேர் ஆஃப் சம்ஒன் அதை மீன் பண்றாங்க. பட் சாங்ஷன்ட்ன்ற வார்த்தை வராது ரேஸ்டு வந்தாலும். அண்ட் எமனேட்டட், ரெப்ரஸ்டுன்றது நெகட்டிவான வார்த்தை வராது. எமனேட்டட் அப்படின்னா என்னது, எமான்சிபேஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எமனேட்டட் அப்படின்னா எமான்சிபேஷன் அப்படின்ற வார்த்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஆப் கிளாஸ்லயோ இதில் நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் எனக்கு. எமர்ஜ்ட் ஆர் ஃப்ளோ, ப்ரொசீட் அப்படின்னு அர்த்தம். எமர்ஜ் ஆகுறதுன்னு சொல்லலாம், அண்ட் ஃப்ளோ ஆகுறதுன்னு சொல்லலாம், போரிங் சொல்லலாம், ப்ரொசீடுன்னு சொல்லலாம், இது எல்லாமே சொல்லலாம். பட் இந்த இடத்துல ரெப்ரஸ்ன்ற வார்த்தை வராது, ஏன்னா அது நெகட்டிவான வார்த்தை. அதாவது ரெப்ரஸ்னா அமுத்திடுறது அப்படின்னு அர்த்தம். பட் இதுல இருந்து தான் உருவாகுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஆரிஜினேட்டட் ரிலேட்டடாக தான் எனக்கு வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி will be the right answer. Right? Okay. அடுத்தது, there were a great number of dash and codes of behavior. இம்போசிஷன்ஸ் அப்படின்னா பர்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம்ப்பா. பர்டன், இம்போசிஷன்ஸ் அப்படின்னா பர்டன் அப்படின்னு அர்த்தம். ஆப்ளிகேஷன்ஸ்னா டியூட்டி அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்டார்ஷன்ஸ், எக்ஸ்டார்ஷன் அப்படின்னா த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு தப்ப பண்றது, ஒரு த்ரெட்டனிங் ஃபோர்ஸ், பயமுறுத்தி ஒரு விஷயத்தை பண்றது. பெனிஃபிட்ஸ் உங்களுக்கே தெரியும். டிக்டேஷன் உங்களுக்கே தெரியும். நியூசன்ஸ், ரொம்ப நியூசன்ஸாக இருக்குது, அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அது. என்ன வரணும், ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
there were a great number of dash and codes of behavior. Obligations okay, duties and obligations அப்படினா okay. burden தான் சொல்ல முடியும். demands, pressure. ஒருவேளை இங்க ஆப்ஷன் மாத்தி கொடுத்துருக்காங்களோ, implications அதான் impositions ன்னு கொடுத்துட்டாங்களா? implications and could the way laid down under rigid artificial and psychological strengths. Okay, the burden அதான் மீன் பண்றாங்க போல. ஃபைன், கரெக்ட் தான் தங்கங்களா. எஸ், ஆக்சுவலி இவங்க நல்லா படிச்சு பாருங்கப்பா. லே டவுன் அண்ட் அடரிங் டு மோர் ரிஜிட் ஆஃப் தீஸ் ஆர்டிஃபிஷியல் இம்போசிஷன்ஸ். அடுத்து படித்தாலே நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்மளுக்கு இன்கேஸ் இதுக்கு இப்போது நானும் தான் நினச்சேன், இப்போது ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா ஓகே டியூட்டிஸ் அப்படின்ற மீனிங், ஏன்னா கோட்ஸ் ஆஃப் பிஹேவியர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது கூட கனெக்ட் ஆகிற மாதிரி டியூட்டிஸ்ன்ற வார்த்தை வரலான்னு சொல்லிட்டு. பட் அந்த டியூட்டிஸ் எப்படிப்பட்ட டியூட்டிஸாக இருக்குன்னா, இம்போஸ் பண்ணப்பட்ட மக்கள் மேலே பேர்டனாக திணிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது அப்படின்றாங்க. இன்கேஸ் நம்மளுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகாட்டியும் பின்னாடியே இங்க கொடுத்துருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இம்போசிஷன்ஸ் created psychological stress and complex in women அப்படின்ட்டு. of course right option A. நம்ம பின்னாடி படிச்சிருந்தோம்னா இன்னும் ஈஸியா டக்குனே மேட்ச் பண்ணியிருந்திருக்கலாம். அடுத்தது வெராசிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெராசிட்டி அப்படின்னா மீனிங் என்னது? அக்யூரசி அப்படின்னு சொல்லலாம், ட்ரூத்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கோஸ்னஸ் அப்படின்னா கோஸ்னஸ் இருக்கு இல்லையா? கோஸ்னஸ் அப்படின்னா மீனிங் என்னது? ரஃப்னஸ். எஸ். அடுத்தது ட்ரிபிள் ஃபில்லர்ஸ். நிறைய வார்த்தை கேட்கிற மாதிரி இருக்கா? The fallout of dash on numbers to gauge screw gauge லாம் சொல்றோம் இல்லையா? A phenomenon as geographically and quantitatively dash as the Indian monsoon. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸோட ஃபால் அவுட், அந்த நம்பர்ஸை என்ன பண்ணுறதுல குறைஞ்சிருக்கு அப்படின்ற மீனிங். தங்கங்களா கண்ணை மூடிட்டு தெளிவா இதுக்கு தான் ஃப்ரேசல் வெர்ப் பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஃப்ரேசல் வெர்ப்கான கம்ப்ளீட் டாபிக் இருக்கு, தயவு செஞ்சு பார்த்துருங்க. இருக்கிறதுனா இல்லை அப்படின்னா நம்ம சேனல்லையே யூடியூப்லேயே நான் நிறையா ஃப்ரேசல் வெர்ப்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். தெளிவாக பாருங்க தங்கங்களா. எந்த வார்த்தை ஆன் கூட போகும்? ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர். கன்சாலிடேட்டிங் தி மார்க்ஸ், கன்சாலிடேட்டிங்கிறது டைரக்டா ஆப்ஜெக்ட் கூட போகும். கன்சாலிடேட்டிங் தி மார்க்கை கன்சாலிடேட் பண்றது அப்படின்ட்டு. purposing just a verb, purposing what என்ற ஆப்ஜெக்ட் கூட போகும். incorporating what டைரக்ட் ஆப்ஜெக்ட் கூட போகும். incorporatingனா ஒண்ணும் இல்லப்பா, including அதை incorporate பண்றது அப்படின்னு அர்த்தம். incorporate அப்படின்னா include பண்றது, comprise பண்றது. அப்ப incorporating the employees, whatever, incorporating his proposals, incorporating the facts, அப்ப டைரக்டா it goes with object. regulating the norms, regulating the facts, இதுவும் டைரக்டா ஆப்ஜெக்ட் கூட போறது. அப்ப கண்ணை மூடிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் ஆன் கூட போகும், தட் இஸ் இன் ஆப்ஷன் பி. அப்ப ஃபால் அவுட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் நம்பர்ஸ். வேற செக் பண்ண கூட தேவையே இல்லப்பா, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா மேட்ச் பண்ணலாம். ஃப்ரேசல் வெர்ப்ஸ் நீங்க கிளாரிட்டி இருந்துச்சுன்னா. ஓகே, ஆக்சுவலாக இன்னும் நிறையா போகலான்னு நினச்சேன். என்னன்னா வேர்ட்ஸை உங்களுக்கு டம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது நிறையா.
அதாவது இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ வேர்ட்ஸ் தான் நம்மளால் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க முடியும், இல்லாட்டி எல்லாமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்காக ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு முடிச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு டைம் வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒகேபுலரி கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால ஒகேபுலரி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நீங்கள் வேர்ட்ஸை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்கிங் இங்கிலீஷ் அண்ட் அட்வான்ஸ் பேட்ச்க்கான கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட கனிஷ்யா லாஜிக்ஸ் ஆப்பில் இருக்குது அவைலபிளாக. எல்லாமே ஃப்ளாட் 75 ஆஃபர் போயிட்டுருக்கு. ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷல் ஆஃபர். ஓகே மக்களே, முடிச்சுக்கலாமா? கொண்டு போனால் நினச்சேன், எனக்கும் ஆனால் முடிக்க மாட்டேங்குது தெரியாது, இது பேக் பெயினாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லி சி செக்ஷன் பண்ணதுலேருந்து எனக்கு அப்படியே ஒரு 1.5 hours 1 hour மேலே உட்காந்தாலே பேக் பெயின் பயங்கரமாக வந்துடுது மக்களே. ஸோ முடிச்சுக்கலாமா? ஹவ் வாஸ் தி செஷன் அண்ட் செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் தி கிளாஸ் கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி செஷன் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நம்ம பை இந்த வாரத்தோட எனக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஸ்கெடியூல் போட்டு கொண்டு போகிறேன். நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விட்டு போங்க மக்களே. சொடாடா பை, சி யூ. குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் மக்களே. யூஸ்ஃபுல் செஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஆஃப்டர் தி கிளாஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் கொண்டு வரேன்ப்பா. நிறைய பேர் அந்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கேட்குறீங்க செஷன்ஸ், ஒரு ஸ்கெடியூல் போட்டு கொண்டு வரேன். So let's wind up the session.